இந்த 6வது செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இத்தனை செஷனை விட இந்த செஷன் முக்கியமானதாக இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த செஷன்ல நம்ம கவனன்ஸ் குறித்து பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல கின்ஷிப் கவனன்ட், வெசல் கவனன்ட், கிராண்ட் கவனன்ட், 3 கவனன்ட் இருக்குது. ஆபிரகாமுடைய கவனன்ட்டை குறித்து நம்ம இப்ப பார்க்கல, பிறகு பார்ப்போம் அதை. ஆனா இப்ப துவக்கமாக மோசேனுடைய காரியங்களை பார்க்க போறோம். குறிப்பா இது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவனை குறித்த கருத்து இந்த உபாகம புஸ்தகத்தையும் லேவியராகம புஸ்தகத்தையும் வாசித்து அநேகர் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஏத்திஸ்டா மாறி இருக்கிறாங்க. இந்த பைபிளை வாசித்து இப்படி ஒரு கடவுள் இருந்தா ஒரு கடவுளா இருக்க வேண்டியது இல்லை, அந்த கடவுள் நாங்க ஆராதிக்க மாட்டோம், ஏன்னா இவர் ரொம்ப கொடுமைக்காரரா இருக்கிறார், ரொம்ப கொடுமையானவரா இருக்கிறார், சுவரில் நீர்விடும் நாயாகிலும் விடாதே, அடிச்சு நொறுக்கு, அமலேக்கன்னா அவனை விடவே விடாத. மக்கள் பார்த்து யோசுவா மாதிரி ஆட்கள் பார்த்து கொஞ்சம் பேரை முற்ற ஆண்டவர் அழிக்க சொன்னதை விட்டுட்டதுனால ஆண்டவர் கோவப்படுறாரு. நான் முற்ற அழிக்க சொன்ன, நீ ஏன் முற்ற அழிக்க மாட்டேன்ற? 3 முறை தான் நீ அம்ப வச்சு நீ அம்ப விட்ட, நீ முழுசா விட்டு இருந்தீங்கன்னா எல்லாரையும் அழிச்சிருப்ப அப்படின்னு அழிக்கும் தெய்வமாக இந்த தெய்வம் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம இந்த தெய்வத்தை பார்த்தாலும் புகழ் பாட வேண்டியது இருக்குது. நல்லா ஆராதிச்சாதான் ஆண்டவர் ஏதாவது தருவார்னு சொல்றீங்க. இந்த மாதிரிலாம் கடவுள் என்ன ஒரு சைக்கோவா? கடவுள் தன்னையே எப்ப பார்த்தாலும் ஆராதிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சில அரசியல் தலைவர்கள் இருக்கிறது போல அந்த மாதிரி நபரா அப்படின்னு சொல்லி the false image of God, இது கிறிஸ்தவர்கள் மத்தியில ஆழமாக ஊடுருவி தேவன் இப்படிப்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களே இருக்கிறாங்க. அதாவது தேவன் ரொம்ப கண்டிப்பானவரா இருந்தா தாங்க மனுஷன் உருப்படுவான். இப்ப நான் பிரசங்கம் பண்ணுகிற பல வேளைகள்ல என் மேல வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, இவர் தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு சொல்லி தேவனுடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் காட்டுறாரு. தேவனுக்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி தேவனுக்கு 2 பக்கம் இருக்குது. தேவனுக்கு 2 பக்கம் இருக்குது. அதுல நீங்க ஒரு பக்கத்தை மட்டும்தான் காட்டுறீங்க. கடவுள் அன்பாகவே இருக்கிறார்ன்ற கண்ணாடியை போட்டுட்டு நீங்க பைபிளை படிக்கிறீங்க. அதனால நீங்க செய்யறது தவறுன்னு சொல்லி எனக்கு சில பேர் நலம் விரும்பிகள் சொல்கிறது உண்டு. ஆனா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, அந்த கண்ணாடி போட்டுதான் வாசிக்கணும். ஏன்னா இந்த கண்ணாடி போடுறதுக்கு முன்பாக நானும் சில கண்ணாடிகள் போட்டிருந்தேன். அதுல எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, கடவுள் கோபமாவும் இருப்பாரு, அன்பாகவும் இருப்பாரு, எரிச்சலாவும் இருப்பாரு, ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி இருப்பார் அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. அப்படிப்பட்ட படங்கள் வேதாகமத்துல நம்ம காண்பிக்கப்படுறது உண்டு. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேதாகமம் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப பிரச்சனை என்ன? தேவன் அன்பாகவும் இருக்கிறாரா, தேவன் அன்பாகவே இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார்னா வேற எப்படியும் அவர் இருக்க மாட்டார், அன்பாகவே இருப்பார். அன்பாகவும் இருப்பார்னு போட்டிருந்ததுன்னா அவர் அன்பாகவும் இருப்பார், கோபமாகவும் இருப்பார், எரிச்சலாகவும் இருப்பார், இப்படி எத்தனை வேணா சேர்த்துக்கலாம். ஆனா வேதம் அப்படி சொல்லல, அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லுது. அப்படியானா இந்த பழைய ஏற்பாடு என்ன? பழைய ஏற்பாடு என்பது தேவனுடைய முகத்தை பார்க்காதவர்கள் எழுதினது. மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், எனக்கு முகத்தை பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ என் முதுகு தான் பார்க்க முடியும். அப்ப மோசேவுக்கு தேவனுடைய முதுகு தான் தெரியும். முதுகுனா தேவனுடைய முழு பகுதியும் மோசேவுக்கு தெரியாது. அதனாலதான் எபிரேயர்ல சொல்லியிருக்குது, அவர் ஆதி காலங்களிலே பங்கு பங்காக வெளிப்பட்டார், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முழுமையாக இதுதான் தேவன். ஒருத்தரை பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவ தான் பார்க்கணும், மோசையை பார்க்க கூடாது. மோசேக்கு தெரிஞ்சதெல்லாம் கடவுளை பத்தி கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடவுளை பத்தி கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. தாவீது பாடுறாரு, நான் சொன்னேன் இல்லையா, 137 சங்கீதத்துல, குழந்தையை பிடித்து கல்லுகளிலே மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். யாரோட குழந்தைகளை? பாபிலோனுடைய குழந்தைகளை கல்லுல அடிக்கிறவன் பாக்கியவான். இது சரின்னு சொன்னா இன்னைக்கு ISI காரங்க செய்யறது சரியாயிடும், இன்னைக்கு தீவிரவாதிங்க செய்யறது சரியாயிடும். ஏன்னு சொன்னா தாவீது சொல்றான், தாவீதும் தீவிரவாதத்தை தான் பேசுறான். தாவீது பாபிலோன்ல நம்மளை சிறப்பிடிச்சு கொண்டு போயிருக்காங்க, அவங்க கடவுள் பற்றி நம்மளை பாட சொல்றாங்க, இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? அவங்க குழந்தைங்களை எடுத்து கல்லுல அடிச்சு மோதுறவன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னா இதைதான் இன்னைக்கு அந்த தீவிரவாதிங்க நம்புறாங்க. நம்ம கடவுளை நம்பாதவங்களை கல்லுல அடிச்சு கொல்லணும், கத்தியை வச்சு வெட்டணும், அவன்லாம் பாக்கியவான் நம்புறாங்க. அவங்க இதுல பழைய ஏற்பாடு என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா, கடவுள் இப்படிதான் இருப்பாருன்னு இவங்க என்ன நினைச்சாங்களோ அதுதான் எழுதப்பட்டிருக்குது. ஆனா நீங்க நினைச்சது தப்பு, நீங்க நினைச்ச மாதிரி கடவுள் இல்லை, இப்படிதான் கடவுள் இருக்கிறார்னு வெளிப்படுத்த வந்தவர் இயேசு. கடவுளுக்கு 2 பக்கங்கள் அல்ல, ஒரே பக்கம் தான் இருக்குது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதான் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், ஜானூஸ் அப்படிங்கிற காட் ஆஃப் ரோம்,
இந்த ரோமர்களுக்கு ஒரு கடவுள் இருந்தார், அவர் பேர் ஜானூஸ். அவருக்கு 2 முகம் இருக்கும், காட் ஆஃப் வார் அண்ட் காட் ஆஃப் பீஸ். சமாதானத்தின் கடவுளும் அவர் தான், சண்டையின் கடவுளும் அவர் தான். அதை தான் நாமளும் நம்புறோம். அதுக்கு நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்றோம். அடிக்கிற கை தான் அணைக்கும், கர்த்தரே அடிப்பார், கர்த்தரே அணைப்பார், காயப்படுத்துவார், காயம் கட்டுவார்னு சொல்லி எல்லாமும் கடவுள் தான் காண்பிக்கிறதற்காக சில வசனங்கள் எல்லாம் வேற நம்ம சொல்றோம். ஆனா விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனை ஏன் அவங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் உடன்படிக்கைக்குள்ளாக இருந்தவர்கள். ஆனா இத நிறைய பேரால ஏற்றுக்கொள்ள முடியல. கடவுள் இந்த பழைய ஏற்பாட்டு கடவுள் இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாக இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆதி திருச்சபையில் இருந்த ஒரு கிறிஸ்தவ தலைவர் மார்சியான் அப்படிங்கிறவர் இப்படி சொல்றாரு, இந்த பழைய ஏற்பாட்டு கடவுள் இயேசுவினுடைய பிதா கிடையாது. ஏன்னா இயேசு பிதாவினுடைய எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொன்னா, பிதா வேற மாதிரி நடந்திருக்கிறாரு, இயேசு வேற மாதிரி நடந்திருக்கிறாரு, ஆகவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் நிறைய சபை தலைவர்கள் அவரை கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்படி கிடையாது, இவர் தான் இந்த தேவன் தான், இந்த யெகோவா தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாகிய தேவன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றத மார்சியோன் அப்படின்னு சொல்லி AD 144 அவர் வாழ்ந்தார். அவர் வாழும் பொழுது அவர் சொல்றாரு, the deities of the old and new testaments were from Marcion's perspective literally 2 different gods. நம்மள கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி எண்ணம் உண்டு. பிதாவாகிய தேவன் என்னமோ வேற மாதிரியும், இயேசு கிறிஸ்து வேற மாதிரியும், பிதாவாகிய தேவன் ரொம்ப கொடுமைக்காரராகவும் இயேசு கிறிஸ்து நல்லவராகவும் தோன்றுகிறது உண்டு. ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ஃபால்ஸ் இமேஜ், தேவனை குறித்த தவறான படங்கள் நம்முடைய இருதயங்களிலே இருக்கிறது. எசேக்கியேல் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, மனுபுத்திரரே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி. விக்கிரகத்தை எப்படி ஒரு மனுஷன் எடுத்து இருதயத்துல நாட்ட முடியும்? விக்கிரகத்தை செவுத்துல வைக்கலாம், விக்கிரகத்தை ஏதாவது ஒரு பலகை மேல தூக்கி வைக்கலாம். ஆனா இருதயத்துல நரகலான விக்கிரகங்களை நாட்டின்னு சொல்லி இருக்குது. இருதயத்துல நரகலான விக்கிரகங்கள் சொன்னா அவங்க எண்ணத்துல கடவுளை குறித்த ஒரு தவறான கருத்தை நாட்டி இருக்கிறாங்க. இப்ப நம்முடைய ஆலயங்களை நம்ம விக்கிரகம் வைக்கிறது இல்ல, ஆனா நம்முடைய எல்லாருடைய இருதயங்கள்லயும் ஒவ்வொரு விக்கிரகம் இருக்குது. என்ன விக்கிரகம்னா கடவுளை பற்றிய கருத்து. நம்ம கடவுள் இப்படிதான் இருப்பாருன்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கருத்து. இப்ப பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். நீங்க ஒரு நாள் கடவுளா இருந்தா உங்களுக்கு ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் கடவுள் அப்படின்னு பதவி கொடுத்துடுறோம். நீங்க தீவிரவாதத்தை ஒழிப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்டா நிறைய பேர் சொல்றாங்க ஒழிச்சிருவோம் அப்படி சொல்றாங்க. எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்டா எல்லா தீவிரவாதையும் கொன்றுவோம், கொன்னா தீவிரவாதம் ஒழிஞ்சிரும். அப்போ தீவிரவாதியும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறான், எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுளும் தீவிரவாதியை கொல்லணும்னு நினைக்கிறோம். அப்ப கடவுளும் தீவிரவாதி ஆக்குறோம். நாம கடவுளா இருந்தா எல்லாரையும் கொன்றுவோம், அப்ப பிரச்சனை தீர்ந்துரும் நினைக்கிறோம். நம்ம கடவுள் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன்றாருன்னு யோசிக்கிறோம். ஏன் கடவுள் இந்த தீவிரவாதிகளை இன்னும் விட்டு வச்சிருக்கிறாரு அப்படிதான் யோசிக்கிறோம். கடவுள் ஏன் இன்னும் இந்த தீவிரவாதிகள்லாம் விட்டு வச்சிருக்கிறாரு? கடவுள் இந்த தீவிரவாதிகள்லாம் கொன்னு சரி பண்ணக்கூடாதா? துன்மார்க்கர்கள்லாம் கடவுள் அழிச்சிடக்கூடாதா? இப்படிலாம் கேள்வி எழும்பும்போது இன்னொரு கேள்வி பக்கத்தில் எழும்பணும். அப்படி கடவுள் அழிக்க ஆரம்பிக்கிறதா இருந்தா முதலாவது நம்மளைத்தான் அழிக்கணும். கடவுள் நம்மளையும் விட்டு வச்சிருக்கிறாரு, அவனை விட்டு வச்சிருக்கிற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா அவருடைய நீதிபடி நடந்தாருன்னு சொல்லி சொன்னா அவருடைய பார்வையில நாமளும் துன்மார்க்கர்கள் தான், நம்மளையும் அவர் அழிச்சுதான் ஆகணும். சோ கடவுள் துன்மார்க்கர்கள் அழிக்கலையேன்னு கேள்வி கேட்கும் போது நான் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பெருமையை நாம என்ன பண்றோம், வெளிப்படுத்துறோம். அதனால கடவுள் மேல ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம என்ன பண்றோம், வைக்கிறோம். கடவுள் நல்லவங்களை நேசிக்கிறார், கெட்டவர்களை தண்டிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை நம்ம வைக்கிறோம். இதுதான் ஃபால்ஸ் இமேஜ் ஆஃப் காட், தேவனை குறித்த தவறான கருத்து. இந்த தவறான கருத்து உள்ள இருக்கும் பொழுது, அதாவது கடவுள் அடிப்பார், கொல்லுவார், வெட்டுவார், ரொம்ப இந்த தேசத்தினுடைய அக்கிரமம் அவரை போய் எட்டின உடனே மேல இருந்து கந்தகத்தை கொட்டுவார், சோதோம குமாரை வாக்குவார், இப்படி எல்லாம் பழைய ஏற்பாட்டுல வாஸ்து தம்முடைய இருதயத்தை நிறைச்சு கடவுளை குறித்த ஒரு விக்கிரகம் நம்முடைய உள்ளத்துல இருக்குது. இப்ப கடவுள் சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீ அவர்களுடைய பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கத்தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உன் உள்ளத்துக்குள்ள என்னை பற்றி எப்படி கருத்து வச்சிருக்கிறியோ அப்படித்தான் நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். இப்ப எக்ஸாம்பிள்,
நீங்க ஒரு சொப்பனம் பாக்குறீங்க, ஒரு சுனாமி வந்து வர்ற மாதிரி சொப்பனம் பார்த்த உடனே அதை தீர்க்க தரிசனமாக அல்லது அது ஒரு விளக்கம் எப்படி கொடுக்குறோன்னு சொன்னா, கர்த்தர் வந்து இந்தியா மேல ரொம்ப கோபமாயிட்டாரு, கர்த்தர் வந்து இந்தியாவை இன்னும் 30 நாள் அழிக்க போறாரு, அவர் எனக்கு காமிச்சிட்டாரு, தரிசனத்துல காமிச்சிட்டாரு. அப்போ இந்த தரிசனம் உங்க இருதயத்தில் இருக்க அந்த தேவன் கோபமாயிருக்கிறார் என்கிற படத்தின் மூலமாக வெளிவருகிறதுனால அந்த திரட்சிக்கு தக்கதாக உங்களுக்கு பதில் கிடைக்குது. தேவன் அன்பானவர் என்கிற படம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த திரட்சிக்கு தக்கதாக பதில் கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய திரட்சிக்கு தக்கதாக நான் பதில் கொடுப்பேன். அவங்க உள்ளத்துக்குள்ள என்னை பத்தி என்ன கருத்து வச்சிருக்கிறாங்களோ அப்படிதான் அவங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பதில் மாறி கிடைக்கணும்னா உங்க உள்ளத்துல தேவனை பற்றி வைத்திருக்கிற படத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி படத்தை மாற்றிக்கொள்ளணும். அப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த சம்பவங்கள் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு முன்பாக வருகிறது. சோ அதுக்குதான் நம்ம வந்து இதுல பதிலளிக்க முயற்சிக்கிறோம். ஏன்னா முதலாவதாக நான் சொன்னேன், ஆண்டவருடைய இருதயம் கிராண்ட் கவனன்ட். ஆண்டவருடைய இருதயம் கொடை கொடுக்கிற ஒரு இருதயம், கொடுக்கிற இருதயம். அதனால அவருடைய பெருந்தன்மையின்படி அவர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சார். எந்த நிபந்தனையும் இல்லாத, எந்த கட்டுப்பாடும் இல்லாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம், ஒரு கிராண்ட் கொடை உடன்படிக்கையை அவர் செஞ்சார். செய்த பிறகு அவர் அவங்க கூட உடன்படிக்கை செய்யும்போது இப்படி சொல்லியிருந்தாரு, உன்னோட ஜனங்க வந்து ஒரு 400 வருஷம் இந்த இடத்துல அடிமையா இருப்பாங்க, அப்புறம் நான் அவங்களை வெளியே கொண்டு வருவேன்லாம் முதல்ல சொல்லப்பட்டிருந்தது. சொல்லப்பட்ட பிறகு இப்ப அதே போல அந்த உடன்படிக்கை நிறைவேறுதலாக ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வந்தார். எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அவங்களை இப்போ தேசமாக மாற்றும் பொழுது, அது வரைக்கும் அவங்க ஒரு தேசமா இல்லை, இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசமாக இல்லை, யாக்கோபுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. இப்ப அவங்க ஒரு இஸ்ரவேல்ன்ற தேசமாக மாறுறாங்க. அப்படி மாறும் பொழுது மோசே அவர்களுக்கு தலைமை தாங்கி நடத்திட்டு போறான். இப்போ ஆண்டவர் வந்து அவங்களோட மறுபடியுமாக உடன்படிக்கை செய்ய வருகிறார். அப்படி உடன்படிக்கை செய்ய வரும்பொழுது யாத்ராகமம் 19வது அதிகாரத்துல கடவுளுக்கு சங்கடமான ஒரு நிலையை அவர்கள் உண்டாக்குகிறார்கள். எப்படின்னு சொன்னாங்க, ஆண்டவர் அங்க எப்படி வராருன்னா, இதே ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையே புதுப்பிக்கும்படியாக வருகிறார். அவர் சொல்றாரு, கழுகுகளின் சட்டைகள்ல உங்களை நான் வெளியே கொண்டு வந்தேன். அதாவது நீங்க எந்த முயற்சியும் செய்யல, நானே உங்களை வெளியே கொண்டு வந்தேன். இப்ப நீங்க என்ன ராஜாவா ஏற்றுக்கொண்டால், என்னை தேவனாக என்னோட கூட நீங்க உடன்படிக்கை செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா, தொடர்ந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, உங்களை இந்த பூமியில உள்ள எல்லா ஜாதிகளை பார்க்கலும் விசேஷ ஜாதியாக்கி உங்களை பரிசுத்த ஜாதி ஆக்குவேன் அப்படி சொல்றார். நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆசாரிய கூட்டமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றார். ஒரு ஆசாரியன் இல்ல, ஆரோனை மட்டும் ஆசாரியனாக தெரிந்து கொள்ளும்படி தேவன் அங்க வரல. அவர் என்ன சொல்றாரு, உங்க எல்லாரும் ஆசாரியர்களா மாற்றிடுவேன். இந்த ஜாதியே, இஸ்ரவேல் ஜாதியே கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணவங்களா மாறிடுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வேற யாரும் கடவுளை பார்க்கணும்னா இவங்க மூலமா தான் கடவுளை பார்க்க முடியும். அதனால இவங்க யாரோடையும் சண்டை போட வேண்டியது இருக்காது. ஏன்னா ஆசாரியர்களோட யாரும் சண்டை போட மாட்டாங்க. அப்ப எல்லா ஜாதியும் கடவுளை பார்க்கணும்னு சொல்லி சொன்னா இவங்க தான் கடவுளை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பாங்க, மற்ற ஜாதிகளை கடவுளுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பாங்க. இததான் பேதுரு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார். இப்ப ஒரு ஆசாரிய நிலை நம்மளை எல்லாம் ஒரு ஆசாரிய கூட்டமாக மாற்றி இருக்கிறார். இதே காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் செய்ய நினைத்தார். அவர் வந்து அந்த அந்த உடன்படிக்கை கொடுக்க வர்றாரு. அந்த உடன்படிக்கை என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களை ஆசாரியர்களா மாற்றிடுவேன். அதாவது நீங்க எல்லாரும் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ள முடியும். யூ ஹேவ் த டைரக்ட் ஆக்சஸ் டு காட், தட் இஸ் கால்டு பிரீஸ்ட். பிரீஸ்ட்னு சொல்லி சொன்னா நேரடியாக தேவனை தொடர்பு கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியம். அப்போ இந்த ஸ்லாக்கியத்துல தேவன் அவர்களை கொண்டு வருவதற்காக வந்துட்டு அந்த கவனன்ட் நிகழ்ச்சி நடத்துறதுக்காக மோசேட்ட சொல்றாரு, 3 நாள் இவர்களை பரிசுத்தமா இருக்க சொல்லு. இந்த 3 நாளும் யாரும் மலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார். நல்லா கவனிங்க, 3 நாளும் யாரும் மலைக்கு வரக்கூடாது. அப்ப 3 நாள் முடிஞ்ச பிறகு எல்லாரும் மலைக்கு வரணும். இந்த 3 நாள் மட்டும்தான் மலையை தொடக்கூடாது. ஆனா 3வது நாள்ல ஜனங்க பயந்துட்டாங்க. ஜனங்க பயந்து என்ன பண்ணிட்டாங்க, மோசையை பார்த்து நீ மட்டும் போ அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் நாங்க கீழ்ப்படிவோம், அது எல்லாம் நாங்க செய்வோம். இது என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு இந்த கிராண்ட் கவனன்ட் வேண்டாம், நாங்க கின்ஷிப் கவனன்ட்டுக்கு வர்றோம். இந்த சிம்பாசிஸ், கிரேட் சிம்பாசிஸ் சொல்றேன் இல்லையா, அதுக்கு இவங்க தங்களை சொல்றாங்க. அதாவது
நாங்க கடவுளுக்கு சொல்றதெல்லாம் செய்வோம், கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்க அவர் சொன்னதெல்லாம் செஞ்சா கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும், சொன்னதெல்லாம் நாங்க செய்யலைன்னா கடவுள் எங்களை தண்டிக்கட்டும். அதுதான் அந்த கின்ஷிப் கவர்னனுடைய விஷயம். இப்ப இந்த கின்ஷிப் கவர்னன்ட்டுக்கு நேராக இந்த ஜனங்க தங்களை ஆயத்தப்படுத்திட்டு வர்றாங்க. இதுதான் இஸ்ரவேலுடைய worst மூமெண்ட். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்படி சொல்றது உண்டு, பழைய ஏற்பாடு எல்லாம் பழைய உடன்படிக்கை அல்ல, புதிய ஏற்பாடு எல்லாம் புதிய உடன்படிக்கை அல்ல. நம்ம இதை நல்லா விளங்கிக்கணும். ஏன்னா சில சமயத்துல பழைய ஏற்பாடு முழுவதும் பழைய உடன்படிக்கை நினைச்சுக்கிறோம், புதிய ஏற்பாடு முழுவதும் புதிய உடன்படிக்கை நினைச்சுக்கிறோம். இல்ல, புதிய உடன்படிக்கை மத்தேயு 1வது அதிகாரத்திலேயோ மத்தேயு 20வது அதிகாரத்திலேயோ புதிய உடன்படிக்கை இல்ல. எப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுகிறாரோ அப்பதான் புதிய உடன்படிக்கை செயல்பாட்டுக்கு வருகிறது. அப்ப அது இருந்துதான் புதிய ஏற்பாடு வருதே தவிர அதுக்கு முன்னால நடந்தது புதிய ஏற்பாடு கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அந்த உடன்படிக்கைக்கு கீழே இருந்துதான் வேலை செய்யறார். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் அவர் பேசுகிறார், அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் அவர் செயல்படுகிறார். ஆகவே இந்த முழு புதிய ஏற்பாடும் புதிய உடன்படிக்கை அப்படி சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, அதே மாதிரி பழைய உடன்படிக்கையும் பழைய ஏற்பாடு முழுவதும் பழைய உடன்படிக்கை கிடையாது. யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல தான் இந்த பழைய உடன்படிக்கை என்று சொல்லுகிற 10 கற்பனை உருவாகுது. இது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 19வது அதிகாரத்து முன்னால வரைக்கும், யாத்திராகமம் 19வது அதிகாரம் முன்னால வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வரும்போது முறுமுறுக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க, மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. ஆனா யாருமே சாகல, யாருமே தேவனால கொல்லப்படல. ஆனா 20வது அதிகாரத்துக்கு பிறகு, யாத்திராகமும் 20வது அதிகாரத்துக்கு பிறகு அவங்க அதே தவறுகளை தான் மறுபடியும் செய்யறாங்க. அதே முறுமுறுக்கிறாங்க, அதே மாதிரி தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க, அதே மாதிரி மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், கடுமையா தண்டிக்கப்படுறாங்க, மரணம் உண்டாகுது. ஏன்னு சொன்னா நியாயப்பிரமாணம் யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல வந்துருச்சு. சோ இப்படி பிரிக்கலாம், நியாயப்பிரமாணத்துக்கு முன், நியாயப்பிரமாணத்திற்கு பின். நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால அவங்க ஆபிரகாமுடைய உடன்படிக்கையின் கீழே வாழும் பொழுது அவர்கள் தவறு செய்த போது தண்டிக்கப்படல, தவறு செய்த பொழுது மன்னிக்கப்பட்டார்கள், கண்டித்து விடப்பட்டார்கள். ஆனா நியாயப்பிரமாணத்திற்கு பிறகு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அததான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் கொல்லும். இப்போ இந்த பழைய ஏற்பாடை நீங்க வாசிக்கும் பொழுது தேவனை பற்றிய படம் ஏன் சரியா தெரிய மாட்டேங்குதுன்னா, பவுல் சொல்றாரு, நீங்க முக்காடு போட்டு வாசிக்கிறீங்க, தேவனை பாக்குறீங்க, முக்காடு போட்டு நீங்க பார்க்கும்போது தேவன் சரியா தெரிய மாட்டாரு, ஹேசியா தெரிவாரு, தெளிவா தெரிய மாட்டாரு. அந்த இப்பொழுது நீங்க பழைய ஏற்பாடை வாசிக்கும் போது உங்கள் இருதயங்களில் முக்காடு இருக்கிறது. இந்த முக்காடை நீக்கிட்டுனா அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் நேரா திரும்புறது தான். இயேசு கிறிஸ்துவில தேவனை பார்க்கும்போது நீங்க தெளிவா பாக்குறீங்க. பழைய ஏற்பாடு வழியா தேவனை பார்க்கும்போது நீங்க தேவனை தெளிவா பார்க்க முடியாது. ஏன்னா உங்க இருதயத்துல முக்காடு, இப்பொழுதும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் உங்கள் இருதயங்களிலே முக்காடுகள் இருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ தி இஸ்ரவேல்ஸ் worst moment. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல பிஃபோர் த லா, ஆஃப்டர் த லா, இதை நீங்க பார்க்கலாம், இதை நீங்க எழுதி கொள்ளலாம். யாத்திராகமத்திலையும் எண்ணாகமத்திலையும் யாத்திராகமம் 15, 16, 17 நடந்தவைகள் மறுபடியும் யாத்திராகமம் 11, 15, 21 நடக்குது. ஆனா இங்க அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை. இங்க அவர் நெருப்பினால் அழிக்கப்படுறாங்க, வாதையினால அழிக்கப்படுறாங்க, கல்லடித்து கொல்லப்படுறாங்க, இந்த மாதிரி பாம் சர்ப்பங்களினால் கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் ஆஃப்டர் த லா நம்ம பார்க்கிறோம். சோ இதை எப்படி புரிந்து கொள்கிறது? யாத்திராகமம் 19வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் தேவன் கிராண்ட் கவனன்ட், கொடை உடன்படிக்கையை அவர்களுக்கு ப்ரொபோஸ் பண்றார், அவர்கள்ட்ட கொண்டு வருகிறார். ஆனா அவங்க அந்த எல்லா நபர்களும் ஆசாரியர்களாக இருக்க முடியும் என்கிற அந்த ஆஃபரை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு மோசேயை அவர்களுக்கு மத்தியஸ்தர்களாக எடுத்துக்கொள்கிறாங்க. அவங்க உறவுக்கு பதிலாக சட்டங்களை தெரிந்து கொண்டார்கள். they choose rules over relationship. அதுதான் இந்த கின்ஷிப் கவனன்ட்டை இனிஷியேட் பண்றது. ஆக்சுவலா இந்த 10 கமாண்ட்மெண்ட் என்னன்னு சொன்னா ஒரு கின்ஷிப் செரிமோனி.
இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கற்பனைகள் என்று சொல்லுகிறது இந்த சமநிலை உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற இந்த கின்ஷிப் உடன்படிக்கை, கின்ஷிப் கவனன்ட்டை அவங்க இனிஷியேட் பண்றாங்க. ஆண்டவர் அந்த 10 கற்பனைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். மோசே வந்து மலைக்கு போறான். இப்ப ஒரு கேள்வி இருக்குது, மோசே மலைக்கு போய் இறங்கும் போது கீழே வந்து எல்லாம் விக்கிரகத்தை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே தேவன் வந்து கோபமாடுறாரு, இவங்க வந்து கட்டளைகளை மீறிட்டாங்கன்னு சொல்றாருன்னு வாசிக்கிறோம் இல்லையா. என்னுடைய கேள்வி இதுதான், மோசே மலையிலிருந்து இறங்கி வந்த பிறகுதானே ஜனங்களுக்கு தெரியணும் இது மாதிரி என்னை அன்றி உனக்கு வேற தேவர் உண்டாயிருக்க வேண்டாம்ன்ற முதல் கற்பனை மோசே இறங்கி வந்த பிறகுதானே ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னது ஜனங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாலே ஜனங்க தப்பு செய்யறாங்கன்னா அவங்களை தண்டிக்கிறது எப்படி தவறாகும்? இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. அப்பதான் பைபிளை சரியா படிச்சு பார்த்தா இந்த 10 கற்பனைகளையும் மோசே எழுததான் மேல போயிருக்காரே தவிர, மோசே போவதற்கு முன்பாகவே தேவன் வானத்திலிருந்து சத்தமாக எல்லா மக்களும் கேட்கும்படி இந்த 10 கட்டளைகளையும் வானத்திலிருந்து சொல்லி இருக்கிறார். நீங்க அதை வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். வானத்திலிருந்து ஆண்டவர் எல்லாருடைய காதுகளும் கேட்க இந்த 10 கற்பனைகளையும் சொன்னார். அதுக்கு அப்புறமா ஆண்டவர் நேரடியாக ஜனங்கள்கிட்ட பேசவே இல்லை. இப்படி வானத்திலிருந்து ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லை பொதுவா ஜனங்கள்கிட்ட. அதோட எப்போ எல்லாரும் கேட்கிற மாதிரி வானத்திலிருந்து பேசினார்னா, இதோ என் நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வந்தார் இல்லையா, அப்ப பேசினதுதான் இந்த ஜனங்கள்கிட்ட 10 கற்பனைகளை சொல்லி நேரடியாக பேசினதுக்கு அப்புறமா வானத்திலிருந்து வந்த சத்தம், பொது ஜனங்களுக்கு வந்த சத்தம் எங்கன்னு சொன்னா இங்கதான் வந்திருக்கு. அது வரைக்கும் ஆண்டவர் சைலண்டாவே இருந்திருக்கிறார். அது வரைக்கும் ஆண்டவர் பொது ஜனங்கள்கிட்ட நேரடியாக பேசவே இல்லை. ஏன்னு சொன்னா ஜனங்க வந்து ஆண்டவருடைய காரியத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த 10 கற்பனை அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க கற்பனைகளை மீறினாங்க. அதனாலதான் தேவன் அவங்க மேல கோபமானார், நான் உங்களோட கூட வரமாட்டேன்லாம் சொல்றார். சரி, இப்ப இந்த கிராண்ட்ல இருந்து அவங்க கின்ஷிப் கவர்னன்ட் வந்த உடனே இந்த மோசே ஏன் இந்த 10 கற்பனைகளை எழுத மலைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கின்ஷிப் கவர்னன்ட் என்று சொல்லுகிறது 2 பேர் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்கன்னா அந்த 2 பேர் உடன்படிக்கை பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் நடைபெறும், சில ரிச்சுவல்ஸ் நடைபெறும். நான் சொன்னேன் உங்களுக்கு 3வது செஷன்ல நான் சொன்ன நினைக்கிறேன், 4வது செஷன் 3வது செஷன்ல சொன்னேன். இந்த மாதிரி அவங்க வந்து இந்த 9 வகையான ரிச்சுவல் செய்வாங்க. கவர்னன்ட்ல 9 வகையான ரிச்சுவல் செய்வாங்க. அப்படி செய்யும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மோசே யாத்ரா 32வது அதிகாரம் 15வது வசனத்துல டேப்லெட் அந்த கற்பலகைகள் கொண்டு வர்றாரு இல்லையா. நம்முடைய கற்பனை எப்படி இருக்குது இந்த கற்பலகை பற்றின்னு சொல்லி சொன்னா, 2 பலகையில ஒரு பலகையில் 5 கற்பனைகளும் 2வது பலகையில் 5 கற்பனைகளும் அவர் எழுதி கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் நமக்கு இருக்கு. ஆனா அந்த 32:15 நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. மோசேனுடைய கையில 2 பலகை இருந்துச்சு, 2 பலகையில இருபுறமும் எழுதப்பட்டிருந்துச்சுன்னு இருக்கு. அப்ப முன்பக்கம் 5 கற்பனை பின்பக்கம் 5 கற்பனைன்னு வச்சுக்கிட்டா, அப்ப இன்னொரு பலகையிலையும் முன்பக்கம் 5 கற்பனை பின்பக்கம் 5 கற்பனை. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் நமக்கு விளங்குது. இட்ஸ் அ காப்பி. அந்த நாட்கள்ல ஜெராக்ஸ் கிடையாது. அதனால அந்த நாட்கள்ல இந்த பலகையில ஒரு சைடு கூட அவங்க மிச்சம் விடாம எல்லா பக்கத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஷேப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல ரோல் ரவுண்டான கல்லுல தான் எழுதியிருக்கிறாங்க. இங்க வந்து ஒரு பலகை கொண்டு வந்தார். அந்த பலகையினுடைய இருபக்கம் எழுதியிருந்தது. ஆனா 2 பேர் உடன்படிக்கை பண்ண போறாங்கன்னு சொல்லி சொன்னா 2 பேர்கிட்டையும் ஒரு காப்பி இருக்கணும். இதெல்லாம் அந்த காலத்துல ஏற்கனவே நடைமுறையில் இருந்த விஷயங்கள் தான். சுற்றுப்புறங்கள்ல நடைமுறையில் இருந்த விஷயங்கள் தான். நடைமுறையில் என்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த காலங்கள்ல 2 பேருக்கு இடையில ஒரு கவர்னன்ட் நடக்கணும்னு சொல்லி சொன்னா 2 பேருடைய பிரதிநிதிகள் வருவாங்க. 2 பேருடைய பிரதிநிதிகள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு, என்ன நீ இந்த உடன்படிக்கையில என்னென்ன கை கொள்ளணும், இந்த உடன்படிக்கையில நீ கை கொள்ளலாம் என்ன நடக்கும் அதெல்லாம் எழுதிடுவாங்க. அதெல்லாம் எழுதின பிறகு இவர் போய் இவருடைய தேவாலயத்துல இருக்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸுக்குள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கையை அந்த பாக்ஸுக்குள்ள வச்சிருவாங்க. இவர் போய் அவருடைய தேவனுடைய கோயிலுக்குள்ள வச்சிருவார். இப்போ இவர் உடன்படிக்கையை மீறிட்டாருன்னு சொன்னா, இவர் வந்து அந்த நபருக்குரிய உடன்படிக்கையை மீறிட்டாருன்னு சொன்னா, இந்த தெய்வமே இவரை தண்டிக்கும். இந்த தெய்வமே இவரை தண்டிக்கும். ஏன்னு சொன்னா உடன்படிக்கை என்பது உயிர் போன்றது அவங்களுக்கு. சோ இவங்க அதை தெய்வமா ஏற்றுக்கொள்ளல. இவங்களுக்கு இவங்க தெய்வமா கொண்டவங்க தான் தெய்வம் இல்லையா. அதனால இந்த தெய்வம் தான் இவரை தண்டிக்க முடியும். நல்லா கவனிங்க.
இப்போ இவருக்கு மேல ஒரு தெய்வம் இருக்குது, இவருக்கு மேல இன்னொரு தெய்வம் இருக்குது. இந்த தெய்வம் இவரை தண்டிக்கும், இந்த தெய்வம் இவரை தண்டிக்கும். இவரு இந்த உடன்படிக்கை கீழ்ப்படியாத போது இதான் செட்டப். இப்போ இங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, மோசேவுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை நடக்குது. மோசே ஒரு பக்கம் நிக்கிறாரு, தேவன் ஒரு பக்கம் நிக்கிறாரு. இப்ப இந்த தேவனுக்கு மேல எந்த தேவனும் கிடையாது, இவர் தப்பு செய்ய போறது இல்ல. இப்ப மோசேக்கு மேல இதே தேவன் தான் இருக்கிறார். இப்ப உடன்படிக்கையின்படி இவரை பாதுகாக்க வேண்டியவரும் இவர் தான். தெய்வமா இருக்கிறதுனால இந்த உடன்படிக்கையின்படி இவர் நடக்கலன்னா தண்டிக்க வேண்டியவரும் இவர் தான். சோ இப்ப கடவுள் டபுள் ஆக்ஷன்ல இறங்க வேண்டியிருக்குது. என்னன்னு சொன்னா, அவர் தான் பார்ட்னர், அவர் தான் பனிஷர். அவர் தான் இவரை பாதுகாக்க வேண்டியவர், அதே சமயத்துல அவர் தான் அவர் தண்டிக்க வேண்டியவர். தேவன் தண்டிக்கிறார் பல இடங்கள்ல வருது. ஏன்னு சொன்னா, இவங்க தேவன் அந்த பொறுப்புல வச்சாங்க. எந்த பொறுப்புல? நாங்க உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிலனா நீங்க என்ன தண்டிக்கலான்ற பொறுப்புல இந்த கின்ஷிப் கவனன்ட்டுக்கு கீழாக அவரை கொண்டு வந்தார்கள். சோ இது ரொம்ப முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த கிராண்ட் கவனன்ட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை. இவங்க ஸ்லேவ் மைண்டட்ல இவ்வளவு நாள் அடிமைத்தனத்துல இருந்ததுனால இவங்களால அந்த கிராண்ட் கவனன்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப நம்ம கூட டூ குட்டா ஏதாவது செஞ்சாங்க. இப்ப திடீர்னு நான் இப்ப கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க, யாராவது நான் 1 கோடி ரூபாய் தர்றேன் வாங்க அப்படின்னா நீங்க கொஞ்ச நேரம் வரமாட்டீங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு நம்புறதுக்கு முடியாத மாதிரி ஆயிடும். இவராவது 1 கோடி தர்றதாவது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல யாராவது ஒருத்தர் தைரியமா எழுந்து வந்துட்டாங்கன்னா இப்ப ஏன் பாடு சிக்கல் ஆயிடும். நான் 1 கோடி ரூபாய் தந்தாகணும். ஆனா பொதுவா எழுந்து வரமாட்டோம். ஏன்னு சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்க ஏமாந்து போயிட்டா அவர் தராம நம்மளை ஏமாத்தினா நம்ம திரும்பி எப்படி இங்க உட்கார்றது, இப்படி நிறைய எண்ணங்கள் நமக்குள்ள ஓடி நம்மளை நிறுத்திடுறது போல ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்யறன்னு சொல்லும் போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம போச்சு. அவங்க கின்ஷிப் கவனன்ட்டுக்கு நேராக அவங்க வந்துட்டாங்க. அது வந்த பிறகு முதல் விஷயம் என்ன நடக்குதுன்னா, முதல் பெண்டிகாஸ்ட் அவருக்கு அந்த 50வது நாள், முதல் 50வது நாள். பெண்டிகாஸ்ட்னா 50வது நாள்னு அர்த்தம். அவர் முதல் இந்த சீனாய் மலைக்கு வந்துட்டு 10வது நாள் தான் அவர் மேல ஏறுறாரு. 10வது நாள் மேல ஏற பிறகு 40 நாள் மோசையை காணும். இப்ப 50வது நாள் மோசை கீழே இறங்குறாரு. கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா கீழே எல்லாரும் விக்கிரகத்தை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப மோசை அடிச்சு எல்லாத்தையும் களை கொடுத்து வெட்ட சொல்றாரு. ஏறத்தாழ 3000 பேர் அன்றைக்கு உயிரிழந்தாங்க. ஆனா முதலாக அப்போஸ்தலர் மேல ஆவியானவர் வந்த போது அந்த புதிய ஏற்பாட்டில் நடந்த முதல் பெந்தைக்கோஸ்தேல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். முதல் பெந்தைக்கோஸ்தே நாள் பலகையில வந்த போது, எழுத்துல வந்த போது 3000 பேர் செத்தாங்க. ஆவியில வந்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சோ இதுலயே தெரிஞ்சிருச்சு இந்த கின்ஷிப் கவர்னன்ட் படி இவங்க நடக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படி சொல்றாரு. நான் உங்க கூட வரமாட்டேன், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் இவங்களோட வரல அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நான் தூதன் அனுப்புறேன், நான் தூதன் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா மோசே ஒத்துக்கல. ஜனங்கள்லாம் அழுறாங்க. ஜனங்கள்லாம் அழுதுட்டு இல்ல கர்த்தர் தான் கூட வரணும்ன்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் கூட வந்தா நான் உங்களை அழிச்சு போட்டுருவேன், நீங்க இது மாதிரி கவனன்ட்டுக்கு கீழ்ப்படிலனா உங்களை அழிச்சு போட்டுருவேன். ஒரு தூதன் அனுப்புறேன். தூதன்னா அவன் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அவனா அழிக்க முடியாது, ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கர்த்தர் தன்னுடைய அன்புனால சொல்றாரு. ஆனா இவங்க புரிஞ்சுக்கல. இவங்க சொல்றாங்க இல்ல கடவுள் கூட வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. அதனாலதான் என்னாகும் புஸ்தகத்தை எல்லாரையும் அழிச்சு போட்டார். கூட வந்ததுனால. கூட வராம இருந்தா ஒருவேளை அவங்க தப்பிச்சிருப்பாங்க. இவங்க அழுது வம்பு பண்ணி கடவுளை கூட்டு போறாங்க. எப்பவுமே சில சமயம் படிக்காதுன்னு சொல்லும் போதுதான் பசங்களுக்கு படிக்கணும்னு பெரிய ஆர்வம் வரும். செய்யாதுன்னு சொல்லும் போது செய்யக்கூடிய ஆர்வம் வர்றது போல கடவுள் நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னே இல்ல நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரே பெரிய அழுகை பண்ணி அவரை கூட்டு போறாங்க. அவரு அப்ப அந்த 32வது அதிகாரத்துல, யாத்திரா 32வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜபம் இருக்குது 11வது வசனம் 14வது வசனம் வரைக்கும். அந்த ஜபத்துல இப்பதான் மோசே அவரோட கூட உடன்படிக்கை பண்ணிட்டு வர்றாரு. ஆனா மோசே அங்க ஜோம் பண்ணும்போது எப்படி தெரியுமா ஜோம் பண்ணுவாரு? ஆபிரகாமின் உடன்படிக்கையை நினைத்தருளும் சொல்லி ஆபிரகாமோட உடன்படிக்கை அங்க கொண்டு வருவார். ஏன்னா ஆபிரகாமோட உடன்படிக்கை தான் கிராண்ட் கவர்னன்ட். அதன்படி தங்களை அவங்க வைத்துக் கொள்கிறார்கள். சோ இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த மோசே அவர்களோடு இந்த மோசே இந்த பழைய உடன்படிக்கையை, நம்ம பழைய ஏற்பாடு அல்லது பழைய உடன்படிக்கைன்னு சொல்றத வாங்கும்போது தேவன் தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தல அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். இதுதான் இதுல நீங்க முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
அதாவது நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தவில்லை. இட் இஸ் நாட் காட்ஸ் ஹார்ட். இப்போ ஒரு ஒரு நீதிபதி ஒரு ஆளை தண்டிக்கிறார், அவனை வந்து தூக்கில் போடும்படி நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி எழுதுறாருன்னு சொன்னா, இந்த நீதிபதியே இப்படித்தான், அவர் மனுஷங்களை தூக்குல போடுறவரு அப்படி சொல்லக்கூடாது. நீதிபதியினுடைய உள்ளம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குமோ, நீதிபதியினுடைய உள்ளம் ஐயோ இவனை தூக்குல போடுறமே பரிதபித்திருக்கும். நீதிபதி எழுதுகிற தீர்ப்பு நீதிபதியினுடைய இருதயத்தை சுட்டி காட்டுகிறது அல்ல. ஏன்னா நீதிபதி சட்டத்தின்படி எழுதுகிறார், அவ்வளவுதான். சட்டம் சொல்லுது அது சட்டத்தின்படி, இந்த சட்டத்தின்படி உறுதி செய்யப்பட்டா இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு அந்த சட்டத்தை தான் நீதிபதி செய்யறாரே தவிர, அவரை வீட்டுல போய் கேட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப இப்படி இப்படி சொல்லுவாங்க, நம்பியார்னு ஒரு வில்லன் இருந்தாரு, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. ஆனா திரைப்படத்துல அவர் வரும்பொழுது பயங்கர வில்லனா நடிப்பார், பயங்கர குடும்பக்காரனா நடிப்பார். இந்த படம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் கல்லெடுத்து அடிப்பாங்க அவர் மேல, மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்பியார் சில சமயத்துல வெளியே போகும்போது கூட அவரை மோசமானவராகவே ஜனங்க நினைச்சிருக்காங்க. இந்த இந்த நடிகர் அவருடைய வேலையை செய்கிறார், ஆனா அவர் உண்மையிலே நல்லவர். இன்னொருத்தர் நல்லவரா நடிச்சிட்டு இருப்பாரு, அவர் உண்மையிலே ரொம்ப கெட்டவரா இருந்திருக்க முடியும். என்ன சொல்ல வரோம்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால ஆண்டவருடைய உள்ளத்தை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாருன்னு சில பேர் நினைக்கிறாங்க. இதுதான் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் நினைக்கிறாங்க. கிடையாது. ஆண்டவருடைய இருதயம் நியாயப்பிரமாணத்தில் வெளிப்படவில்லை, ஆண்டவருடைய இருதயம் இயேசுவிலே வெளிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளணும். சோ நியாயப்பிரமாணம் அல்ல தேவனுடைய இருதயம், அது தேவனுடைய ஸ்டாண்டர்ட் கிடையாது. தேவன் அதை தான் விரும்புறாருன்னு அர்த்தம் கிடையாது நியாயப்பிரமாணம். ஏன்னா ஜனங்க கேட்டு வாங்கினாங்க எங்களுக்கு கின்ஷிப் கவனன்ட் வேணும்னு. அந்த கின்ஷிப் கவனன்ட்ல அவர் எவ்வளவு அதை செய்ய முடியுமோ அவ்வளவு அழகா அதை என்ன பண்ணி கொடுத்தாரு, செய்து கொடுத்தார். நீங்க இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, மோசே பிறக்கிறதுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாலேயே ஹமுராபி அப்படின்ற ஒரு ராஜா அந்த பகுதிகளை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். ஹமுராபி அப்படின்ற ஒரு ராஜா அந்த இடத்த ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படி ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்துல அந்த பொருட்கள் இப்ப கிடைச்சிருக்குது. அந்த ஹமுராபி வந்து அந்த பெரிய செவர்கள் 12 பலகைகள்ல இந்த சட்டங்களை எழுதி வச்சிருக்கிறார். இந்த சட்டங்களை எழுதி வைக்கும்போது அது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அதுல இருந்து மோசே காப்பி அடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் மோசே எதை வந்து கட்டளைகளா சொன்னாரோ, கடவுள் சொல்றாருன்னு சொல்லி சொன்னாரோ, அதை எல்லாவற்றையுமே ஹமுராபி எழுதி வச்சிருக்கிறார். பல கட்டளைகள் அதுல, இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லாம் இருக்கு இல்லையா, இது மோசே பிறப்பதுக்கு 400 வருஷங்களுக்கு முன்பாக கல்வெட்டுகளிலே பதிக்கப்பட்டிருக்குது. ஒருத்தன் ஒரு கண்ணை எடுத்துட்டா ஒரு கண்ணை நீ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கு. சோ ஆனா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நோவா பேழை கட்டும் போது எத்தனை அடி நீளம், எத்தனை அடி அகலம், இதெல்லாம் ஆண்டவர் வந்து நோவாட்ட சொல்றார். ஏன்னா இது வரைக்கும் நோவா பேழைன்னு ஒண்ணு பார்த்தது கிடையாது, அது எப்படி செய்யணும் நோவாவுக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் டீடைல்ஸ் கொடுக்கிறார். ஆனா ஆபிரகாம்கிட்ட நுனித்தோலை வெட்டி விருத்த சேதனம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எப்படி, எந்த நுனித்தோலை எப்படி வெட்டணும் இதெல்லாம் சொல்லவே இல்லை ஆண்டவர் அவங்ககிட்ட. விளங்குதுங்களா? அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆபிரகாமுக்கு இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், விருத்த சேதனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னா போதும், அவனுக்கு தெரியும். ஏன்னு சொன்னா ஏற்கனவே அந்த இடங்கள்ல இந்த விருத்த சேதனம் என்பது நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அதே போலதான் இங்க ஆண்டவர் கட்டளை கொடுக்கும்போது ஏற்கனவே அந்த பகுதிகளில் எதெல்லாம் அசுத்த மிருகம், எதெல்லாம் நல்ல மிருகம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதையே மறுபடியுமாக ஆண்டவர் டாக்குமெண்டேஷன் பண்ண சொல்றாரு. இங்க நடந்தது டாக்குமெண்டேஷன் என்பதை நாம ஞாபகத்துல வைக்கணும். இந்த கான்செப்ட் ஆஃப் கிளீன் அண்ட் அன்கிளீன் டிட் நாட் ஒரிஜினேட் இன் த லா. இந்த எது அசுத்தமான மிருகம் எது சுத்தமான மிருகம்ன்றது நியாயப்பிரமாண புஸ்தகம் தரப்பட்ட பிறகுதான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் ஏற்கனவே கேட்டது போல நோவாவுக்கு அப்ப எப்படி தெரிஞ்சது? அப்ப நோவா காலத்துல நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லையே. நோவா காலத்துல நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லாத போது அவன் எப்படி சுத்தமான மிருகத்தை எடுத்து தேவனுக்கு பலியிட்டான்? அது ஏன் அசுத்தமான மிருகமா இருந்திருக்க கூடாதுன்னா, அங்க ஏற்கனவே அசுத்தமான மிருகம் எது சுத்தமான மிருகம் எதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் வச்சிருந்தாங்க. அதை தேவன் எடுத்து ஒருவேளை அதுல சில 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 காரியங்களை சேர்த்திருக்கலாம், சில காரியங்களை நீக்கி இருக்கலாம். ஆனா ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அசுத்த மிருகம் சுத்த மிருகம்ன்றது ஏற்கனவே இருந்திருக்குது. இப்போ ஒருவேளை அவங்க மாடை வந்து அசுத்தமான மிருகம்னு அவங்க நினைச்சிருந்தாங்க,
அல்லது பன்னியை வந்து சுத்தமான மிருகம்னு நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, இங்க ஆண்டவர் வந்து இல்ல இல்ல மாடு சுத்தமான மிருகம். அப்ப நீ சுத்தமான மிருகத்தை எப்படி தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னா, அதுக்கு விரிகுழம்பு இருக்கணும், அது அசை போடணும். பன்னிக்கு அது இல்லாதனால பன்னி வந்து அசுத்தமான மிருகம் அப்படி சொல்லியிருக்க முடியும். ஆனா இந்த அசுத்தமான மிருகம் சுத்தமான மிருகம்ன்ற கான்செப்ட் வந்து இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலேயே இருந்துச்சு. இப்படிதான் நீங்க வந்து இத படிக்கணும். இதை படிக்கும்போது ஐயோ இப்படி சொல்றதுனால இதாயிடுமோ, தேவனை குறைச்சு மதிப்பிட்டுருவோமான்றது கிடையாது. அப்போ இந்த லேவியராகம புஸ்தகம், இந்த லேவியராகம புஸ்தகம் முழுசுமே பிரீஸ்டினுடைய கைடு புக். ஒரு வக்கீலுக்கு வக்கீல் புஸ்தகம் இருக்கிறது போல, லா புக் இருக்கிறது போல, இந்த லேவியர்களுக்கு இந்த பிரீஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. இதுதான் யாத்திராகமத்திலும் லேவியராகமத்திலும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி அவங்களை வந்து எப்படி மெட்டீரியல் கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரம் செய்கிறது, இதெல்லாம் இந்த யாத்திராகம புஸ்தகத்துல வருது. ஸோ யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, தேவனுடைய இருதயம் கிராண்ட் கவர்னன்ட் கொடுக்க வந்துச்சு. அந்த நேரத்துல மக்கள் கின்ஷிப் கவர்னன்ட்டை வாங்கிக்கிட்டாங்க. அந்த கின்ஷிப் கவர்னன்ட் நிமித்தமாக 10 கற்பனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஜனங்கள் அந்த 10 கற்பனைகள்ல அது வந்த அன்னைக்கே கற்பனையை மீறினாங்க. அதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, இந்த 10 கற்பனைகளை கூட அவர்களால் கை கொள்ள முடியாத கடின இருதயம் உள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க. அதனால தேவன் அவர்களுக்கு நான் கூட வரமாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அவங்க நீங்க கூட வந்தே ஆகணும் வம்பு பண்ணி ஆண்டவரையும் கூட்ட அவங்களுடைய ஜேர்னி, கவர்னன்ட் ஜேர்னில போறாங்க. இதன் நிமித்தமாக 10 முறை அவரை சோதிக்கிறாங்க. 10 முறை சோதிச்ச போது கர்த்தர் அவர்களுக்கு அப்பப்போ தண்டனையை கொடுத்து அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அடுத்த ஒரு முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா, இந்த மோசே ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்கிறான், நான் உங்க முகத்தை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும் அப்படி கேட்கிற ஒரு சந்தர்ப்பம் வருது பைபிள்ல, யாத்திராகமம் 33 அதிகாரத்துல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஆனா ஒரு மலையில வந்து என் பக்கத்துல நில்லு, நான் வந்து என்னுடைய மகிமையை கடந்து போக பண்ணுவேன், அப்போ வந்து என் நாமத்தை உனக்கு முன்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மோசே அங்க போய் நிக்கிறாரு. நிக்கும்போது இது எத்தனாவது முறைன்னு சொல்லி சொன்னா 2வது முறை. முதல் முறை மோசே மலைக்கு போகும்போதுக்கும் 2வது முறை மலைக்கு போகும்போதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. முதல் முறை மலைக்கு போகும்போது மோசே பலகெல்லாம் தான் எடுத்துட்டு போல, ஆண்டவரே தன் கைப்பட பலகையை வெட்டி அதுல தன் கைப்பட எழுதி அனுப்பினார். அதாவது ஃபுல்லி காட், எல்லாமே தேவன் தான் செஞ்சார். அதுல 2வது முறை மோசே போகும்போது மோசே பலகைய இழைச்சிட்டு போறான், கர்த்தர் பலகையில எழுதுறார். அதாவது மனிதனுடைய செயலும் தேவனுடைய செயலும் இணையிற ஒரு இடத்தை நம்ம அங்க பாக்குறோம். முந்தின கற்பலையில் கொத்த 2 கற்பலைகள் எழுத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன், நீ பலகையை கொண்டு வா, நான் எழுதுறேன். மிந்தி வந்து ஆண்டவரே எல்லாம் செய்தார், இங்க வந்து ஆண்டவர் எல்லாம் செய்யல, மனுஷன் பாதி ஆண்டவர் பாதி செய்யற ஒரு நிலை வருகிறது. அதுக்கு அடுத்து மோசே ஆண்டவர் போய் பார்க்கும்போது யாத்திராகமம் 34 அதிகாரத்துல 5வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் கர்த்தரை பற்றிய ஒரு சிறந்த படம் அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, இப்போ அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர்னு சொல்லிட்டு குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தலை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. அப்போ இங்க மோசே கர்த்தரை பார்க்கும்போது அவனுக்கு என்ன ஒரு ரெவலேஷன் கிடைக்குதுன்னா, எ கன்ஃபியூசிங் ரெவலேஷன். கர்த்தரை குறித்த, இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, கர்த்தருக்கு 2 பக்கம் இருக்குது, கர்த்தர் அப்படியும் இருப்பார் இப்படியும் இருப்பாருன்னா சொல்றோம் இல்லையா, அதே போல ஒரு படத்தை தான் மோசே பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? மன்னிக்கிறவராகவும் பார்க்கிறான், அதே நேரத்தில் குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக விடாமல், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இதை வச்சுதான் அந்த ஜெனரேஷனல் கர்சஸ், அப்பா செஞ்ச தப்பு வந்து பிள்ளைகளுக்கும் வந்து பாதிக்கும், இப்படிலாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பற்றி எதுவுமே தெரியாம, புதிய உடன்படிக்கை நிகழ்ந்தது என்ன, இயேசு என்ன செய்தார்ன்றதெல்லாம் புரியாதவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த வசனம் இது வந்து பவுல் இதை பத்தி சொல்லும் பொழுது
மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது போல அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஏன்னா முதல் முறை மோசே மலைக்கு போகும்போது மோசேயினுடைய முகம் பிரகாசிக்கவே இல்லை. மோசே கீழே இறங்கி வரும்போது கோபமா வந்தான், யோசுவா கூட வந்தாரு, எல்லாரையும் வெட்ட சொன்னாங்க. இதுதான் நடந்ததே தவிர ஆரோனும் மற்றவர்களும் ஓடி போனாங்க, மோசே மறுபடியும் அவங்களெல்லாம் கூப்பிட்டா, மோசே முக்காடு போட்டான்னு ஒரு சம்பவம் வருது. அது இந்த இரண்டாவது முறை நடக்கும்போது, இந்த இரண்டாவது முறை தேவனும் மனிதனும் இணைந்து செய்கிற வேலை போல ஒன்று காண்பிக்கப்படுது. ஃபுல்லி காட் அப்படின்றத விட்டுட்டு நீ பலகை கொண்டு வா நான் எழுதுறேன்னு சொன்னது ஒண்ணு. ரெண்டாவது, தேவனை குறித்த ஒரு கன்ஃபியூஸ்டு பிக்சரை மோசே பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்னு சொன்னா, தேவன் கடந்து போகும் பொழுது அவருடைய முதுகை பார்க்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி சொல்றேன். தேவனுடைய முகம் அதை மோசே பார்க்கல. தேவன் மோசேக்கு பின்னால இருந்து நடந்து வர்றார். இந்த முகத்துல அவர் கிருபை உள்ளவர், குற்றங்களை மன்னிக்கிறவர் வரைக்கும் சொல்லிட்டு அவர் கடந்து போகும்போது மோசே முதுக பார்க்கலாம் பாருங்க. அந்த முதுகு பகுதியில போகும்போது அவருடைய நாமம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிறவர். இப்ப மோசேக்கு ஒண்ணு புரியுது, இந்த பிரமாணம், இந்த நான் பார்த்த இந்த நியாய பிரமாணம் நிரந்தரமானதல்ல, அது கடந்து போகிறதா இருக்கிறது என்பது மோசேக்கு புரிகிறது. இந்த நியாயப்பிரமாணமே கடந்து போகிறது, ஒழிந்து போகிறதா இருக்கிறது எபிரேயர் சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாணம் ஒழிந்து போகிறது. அப்போ ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒழிந்து போகிறதுனுடைய முடிவு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிருக்கு. எது ஒழிந்து போகிறதா இருக்கிறது? நியாயப்பிரமாணம் ஒழிந்து போகிறதா இருக்கிறது. ஒழிந்து போவதனுடைய முடிவு கிறிஸ்து. அப்படியானா நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு கிறிஸ்து. இப்போ வேதாகமத்துல 2 கொரிந்தியர் 3 சொல்லுது, ஒழிந்து போவதனுடைய முடிவை காணாதபடிக்கு மோசே தன் இருதயத்தில் முக்காடு போட்டிருந்தான். சிம்பிளா சொல்லணும்னா, கிறிஸ்துவை பார்க்காதபடிக்கு, கிறிஸ்துவை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த முடியாதபடிக்கு மோசே தன்னுடைய முகத்துல முக்காடு போட்டிருந்தான். மோசேக்கு தெரியும் இந்த நியாயப்பிரமாணம் கடந்து போகுது, கிறிஸ்து தான் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு என்று சொல்லி. அப்போ அவனுடைய முகத்துல ஏன் முக்காடு போட்டிருந்தான்? ஏதோ ஒளி இருந்தது, அதை ஜனங்க பார்க்க கூடாதபடிக்குன்னு இல்ல. வேதாகமத்துல 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் போய் தெளிவா படிச்சீங்கன்னா, மோசேனுடைய முகத்தில் இருந்த மகிமை ஒழிந்து போகிறதா இருந்தது. அந்த ஒழிந்து போவதனுடைய முடிவை இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்துல முக்காடு போட்டிருந்தான். அப்ப மோசே பார்த்த அந்த கன்ஃபியூஷன் காட், அத பவுல் சொல்லும் போது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம்னு சொல்றாரு. எப்பொழுதுமே இந்த தேவனுக்கு 2 பக்கம் இருக்குது. தேவன் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார். இது எல்லாமே மனிதர்களுக்குள்ள ஜீவனை அல்ல, மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு சபையில நடக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பிரசங்கம் கேட்ட பிறகு கூட ஜனங்க திருந்தாம போறதுக்கு காரணம், ஜனங்களுக்கு ஜீவன் இல்லாம போறதுக்கு காரணம். இயேசு சொன்னார், என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது அப்படி சொன்னார். ஆனா மோசேனுடைய வார்த்தைகள் மரணத்துக்குரியதா இருந்தது. அதை கேட்கும் போது பயம் வந்தது. மோசேனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது, மோசே தேவனை பற்றி சொல்லும் போதெல்லாம் பயம், கருமேகங்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் ஜனங்க பார்த்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மலையில இருந்து இறங்கி வரும்பொழுது, மோசே மலையில இருந்து இறங்கி வரும்போது ஆரோன் முதற்கொண்டு எல்லாரும் மோசையை விட்டு ஓடி போனார்கள் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்பொழுது அவரிடத்தில் திரளான ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக அவரிடத்தில் வந்தார்கள் இருக்கு. அப்ப தேவனுடைய இயேசுவினுடைய முகத்தில் இருந்த ஒளி ஜனங்களை ஈர்த்தது, மோசேனுடைய முகத்தில் இருந்த ஒளி ஜனங்களை விரட்டியது. ஏன்னா மோசேனுடைய முகத்துல இருந்த ஒளி இருக்கு இல்லையா, அது ஜட்ஜ்மெண்டல் லைட், ஜனங்களை குற்றவாளிகளாக காண்பிக்கிற வெளிச்சம். ஆனா இயேசுவினுடைய முகத்தில் இருந்த வெளிச்சம் ஜனங்களை சேர்த்து கொள்ளுகிற வெளிச்சம், ஜனங்களுடைய குற்றத்தை அல்ல, ஜனங்களை தேவன் நேசிக்கிறார் என்பதை காட்டுகிற வெளிச்சமா இருந்தது. இதுதான் இன்னைக்கு நாம செய்யணும். இன்னைக்கு ஜனங்களை குற்றப்படுத்துகிற பிரசங்கங்களை அல்ல, ஜனங்களுக்குள்ள எப்படிலாம் பாவம் இருக்குது, ஜனங்க என்ன மாதிரி பாவம் எல்லாம் செய்யறாங்க, ஜனங்க எப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்றத வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற பிரசங்கங்கள் மரணத்துக்கு ஏதுவான பிரசங்கங்கள். அதுல மகிமை இருக்க முடியும், அதுல ஜனங்க ரட்சிக்கப்பட முடியும், அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே அற்புதங்கள் நடக்க முடியும். ஏன்னா பவுல் சொல்றாரு, மோசேனுடைய ஊழியம் மகிமை உள்ளதா இருக்குது, ஆனா நாங்க செய்யற ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குதுன்னு பவுல் சொல்றாரு. ஏன் அது அந்த ஊழியம் என்ன ஊழியம்? ஜீவனை கொடுக்கிற ஊழியம். மரணத்தை கொடுக்கிற ஊழியமே அவ்வளவு மகிமை உள்ளதா இருக்குமானால் ஜீவனை கொடுக்கிற ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும்?
இப்ப உள்ள பிரசங்கம் எப்படி இருக்கணும், இப்ப ஜனங்களுக்கு எப்படி வசனத்தை வெளிச்சம் காட்டணும்னு சொல்லி சொன்னா, அவங்க செய்யற குற்றங்களை அல்ல, தேவன் அவர்களுக்காக செய்திருக்கிற நன்மைகளை, தேவன் அவர்களுக்காக சிலுவையில செய்த கிரியைகளை, இயேசு உயிர்த்தெழுந்ததினால் உண்டான மேன்மையான மீட்பை, உயிர்த்தெழுந்ததினால் உண்டான பரிசுத்தாவியானுடைய அருள் மாறி பொழுதலை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ஜீவன் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, இளைப்பாறுதல் உண்டாகிறது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். The letter kills but the spirit gives a life. So இந்த நியாயப்பிரமாணம் என்கிற முகமூடி, இந்த நியாயப்பிரமாணம் என்கிற முக்காடை நீக்கினாதான் கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். இப்ப நம்ம இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்குள்ளாக நகர்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கின்ஷிப் கவனன்ட். இந்த கின்ஷிப் கவனன்ட்ல இந்த 10 கற்பனைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 10 கற்பனைகள் மிக லகுவாக பின்பற்றக்கூடிய 10 கற்பனைகள். நிறைய நேரத்தில் இதுல கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை ஒருத்தராலும் கடைபிடிக்க முடியாது, அதனால இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்காகவும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார்னு சொல்றாங்க. நானும் பல வருடங்கள் அதை நம்பினது உண்டு. ஏன்னா என்னால முடியாத இயேசு செஞ்சார், இதான் நான் நம்பினேன். நியாயப்பிரமாணத்தை ஒருவராலும் கடைபிடிக்க முடியாது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா கடைபிடிச்சாரு, அப்படி ஒரு விஷயத்தை சொல்றோம். ஆனா பைபிள்ல பவுல் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன்றார் பிலிப்பியர்ல. சகரியா, எலிசபெத் இவங்களை பத்தி என்ன சொல்லுது, அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றமற்றவர்களா இருந்தார்கள் அப்படி சொல்லுது. இன்னும் யோசேப்பை பத்தி சொல்லும் பொழுது அவன் நீதிமானும் மாசற்றவனுமா இருந்தான் அப்படி சொல்லுது. அதாவது நியாயப்பிரமாணத்தை இவங்க எல்லாம் கடைபிடிச்சாங்கன்னு சொல்லுது. பவுல் நானே கடைபிடிச்சேன், நியாயப்பிரமாணத்தின்படி என்ன நீங்க குற்றம் சாட்டவே முடியாதுன்னு சொல்றார். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மளை ஆண்டவர் நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு நியாயப்பிரமாணம் தரப்படவே இல்லை. அது இஸ்ரவேலர்களுக்கு தரப்பட்டது, இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து அவர் மீட்டார்னு சொல்லி. நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை, அதனால நம்ம நீங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாதவங்க, உடன்படிக்கைக்கு அந்நியர், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தீர்கள் அப்படிதான் பவுல் சொல்றாரே தவிர, அதனால நம்ம வந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்கப்பட வேண்டியவர்கள் கிடையாது. அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு ஆள் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடைபிடித்தாலும் அவர் பரலோகத்துக்கு போக முடியாது, அவர் நீதிமானாக முடியாது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லைன்னு சொன்ன வார்த்தையை நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி ஒருத்தனும் நீதிமான் ஆகிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா உண்மையிலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா கூட ஒருத்தனும் நீதிமான் கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா நீ நீதிமான் ஆவன்னு சொல்லி உபாகமம் 28 சொல்லல. நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தா உன் வீட்டுல எண்ணெய் பாத்திரம் குறையாம இருக்கும், மாவு பாத்திரம் குறையாம இருக்கும், நீ வாளாகாமல் தலையா இருப்ப, கீழாகாமல் மேலாவ, உனக்கு விரோதமாய் ஒரு வழியவர்கள் 7 வழி ஓடி போவார்கள் என்கிற ஆசீர்வாதங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களுக்கு உண்டாகும். ஆனா நீ நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தா நீதிமான் அவன் எங்கேயும் போடல. அங்க என்ன போட்டிருக்குன்னா, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவரும் நீதிமான் ஆகிறது இல்லை, கிரியையினாலே ஒருவரும் நீதிமான் ஆகிறது இல்லை அப்படின்னா அர்த்தம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சா கூட ஒரு ஆளும் நீதிமானா மாற முடியாது. அப்போ அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய அவசியத்தை நம்ம பிறகு பார்க்க போகிறோம். நம்ம இப்ப யாத்ராகமம் புஸ்தகம் பார்த்திருக்கிறோம். லேவியராகம புஸ்தகமும் நான் உங்களுக்கு சொன்னேன், அது ஒரு பிரீஸ்டினுடைய புஸ்தகம். யாத்ராகம புஸ்தகத்துல பொதுவா இந்த பார்ட் 1 கின்ஷிப் கவனன்ட் பத்தி நம்ம பார்த்தோம். கின்ஷிப் கவனன்ட்ல எப்படி இந்த 10 கற்பனைகளோடு கூட அவங்க தேவன் அவர்களோடு கூட உறவாடினார். அந்த 10 கற்பனைகள்லயே அவங்களால கீழ்ப்படிய முடியாத போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க தொடர்ந்து 10 முறை ஆண்டவரை பரீட்சித்து பார்க்கறாங்க. அப்படி பரீட்சித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் வெசால் கவனன்ட்டுக்குள்ள அவங்கள டீகிரேட் பண்றதை தான் நம்ம பார்க்க போறோம். என்னாகும் புஸ்தகம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. பிறகு முதல் வருஷம் அவங்க சினாய் மலை அடிவாரத்துல இருக்கிறத பத்தி அங்க மென்ஷன் பண்ணிருக்குது. எப்படி அவங்க ஒரு வருஷம் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம்னா, அவங்க அங்க பஸ்காவை கொண்டாடினார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டு பஸ்கா ஆசரித்து புறப்பட்டு இங்க என்னாகும் புஸ்தகத்துல வந்து மலை அடிவாரத்துல இருந்து ஒரு வருஷம் காலம் ஆயிடுச்சு. ஒரு வருஷ காலத்துல அவங்க மறுபடியும் அந்த பஸ்காவை ஆசரித்த பிறகு என்னாகமம் 10வது அதிகாரத்துல அவங்க ப்ராமிஸ் லேண்ட், அவங்க கானானை நோக்கி புறப்படுறாங்க. அங்கதான் நம்ம அந்த மிரியம் அவங்களோடு கூட
மோசேவை எதிர்த்து பேசுறது, குஷ்ரோகம் வர்றது, இந்த 12 பேரை கானானுக்கு ஸ்பை பண்ண அனுப்புறது, உளவு பார்க்க அனுப்புறது, அங்கிருந்து அவங்க திரும்பி வந்து ராங் ரிப்போர்ட் தர்றாங்க. 10 பேர் வந்து தவறான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க, 2 பேர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்ச ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அங்கதான் முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்னாகமம் 14வது அதிகாரம் 34வது வசனம். என்னாகமம் 14வது அதிகாரம் 34வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் உடன்படிக்கைக்கு வருகிற மாறுதலை காண்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எங்க? இந்த வனாந்திரத்துல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வனாந்திரத்துல வந்து வனாந்திரத்துக்கு இவங்க வர்றதுக்கு முன்னால, புறப்படுறதுக்கு முன்னால, அங்க சீனாய் மலையில அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எங்க கூட வரலன்னா நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் வந்தா நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, நான் வந்தேன்னா உங்களை வந்து வழியிலே அழிச்சு போட வேண்டியது இருக்கும். ஆனா என் தூதர் அனுப்புறேன்றாங்க. அவங்க மோசேய ஜெபம் பண்றாங்க, ஜனங்கெல்லாம் அழுறாங்க, ஆண்டவர் மனம் மாறுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஓகே நான் உங்களோட கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு. அவர் சொன்னது போலவே இவங்க தொடர்ந்து 10 முறை பரீட்சைத்ததுனால இந்த இடத்துல வரும்போது இந்த சந்ததியை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த சந்ததியோடு இவர் கின்ஷிப் கவர்னன்ட் பண்ணாரோ அந்த சந்ததி மொத்தம் அழிஞ்சிருது. அழிஞ்ச பிறகு இப்போ யோசுவா காலத்துக்கு வரும்பொழுது, மோசே மரிக்கிறார். மோசே மரிச்ச பிறகு யோசுவாவினுடைய காலத்துக்குள்ள வரும்பொழுது இந்த உடன்படிக்கை மாறுகிறது. இங்க அவரு என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு கணக்கு, ஒவ்வொரு நாளுக்கு கணக்கு, ஒவ்வொரு வருஷம் விளங்குதுங்களா? ஒவ்வொரு நாள் 40 நாளுக்கு 40 வருஷம். சோ இந்த 40 வருஷத்துல நீங்க என் உடன்படிக்கை வரும் மாறுதலை காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. உடன்படிக்கைக்கு ஒரு மாறுதலை காண்பீர்கள். எப்போ அந்த காலகட்டம் உடன்படிக்கை எப்போ மாறுதல் வருதுன்னா, மோசே இருக்கிற வரைக்கும் இந்த உடன்படிக்கைக்கு மாறுதலை கொண்டு வர முடியாது. ஏன்னு சொன்னா, நம்ம யாரோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறோமோ அந்த நபர் இருக்கிற வரைக்கும் சரியோ தவறோ அந்த உடன்படிக்கை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப அந்த ராஜா மரித்து அல்லது யாரோட உடன்படிக்கை செஞ்சிருக்குமோ அவர் மரித்து அவருடைய சந்ததியோடு அல்லது அவருக்கு அடுத்த கட்ட தலைவரோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது ஒரு ரிவ்யூ பண்றாங்க. இந்த பழைய உடன்படிக்கையில இவங்க வாழ்ந்தாங்களே, இது சரிதானா, இவங்க நம்ம நினைச்ச எக்ஸ்பெக்டேஷனுக்கு சரியா வந்துச்சா? ஏன்னா இது கின்ஷிப் தானே, இது கிராண்ட் கிடையாது. ஆகவே கிராண்ட் தான் ரிவ்யூ பண்ண முடியாது. ஆனா கின்ஷிப் வந்து ரிவ்யூ பண்ணி இப்போ இவங்க கின்ஷிப் கவர்னன்ட்ல வாழ்வது சரியாக வாழாததுனால அந்த கவர்னன்ட்டை மாத்துறார். அந்த கவர்னன்ட்டை மாத்துற நிகழ்ச்சி தான் உபாகம புஸ்தகம். அதனாலதான் இந்த புஸ்தகத்துக்கு பேரு த புக் ஆஃப் லா, இந்த டியோட்ரானமி. அதனாலதான் நான் சொன்னேன், பைபிள் மொத்தம் லா புக் கிடையாது. பைபிள்லேயே நியாயப்பிரமாண புஸ்தகம் அல்லது பிரமாண புஸ்தகம், சட்ட புஸ்தகம் என்று குறிப்பிட்டிருக்கிறது இந்த உபாகம புஸ்தகம். லேவியராகம புஸ்தகம் ஆசாரியர்களுக்கு. இப்படி சொல்லுவோமே, நம்ம டாக்டர் இன்ஜினியர்னு இருக்கிறோம் அல்லது டாக்டர் லாயர்னு இருக்கிறோம். இப்ப லேவியராகம புஸ்தகம் டாக்டருக்குன்னு சொன்னா, லாயர் புக் எதுன்னு சொல்லி சொன்னா டியோட்ரானமி, உபாகம புஸ்தகம். ஏன் இந்த உபாகம புஸ்தகத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இது வந்து முதல்ல பார்ட் 2, மொசாயிக் கவர்னருடைய பார்ட் 2. இது இந்த ஆராய்ச்சிகளா சொன்ன இல்லையா, அகழ்வாராய்ச்சிகள், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பண்ற அந்த விஷயங்கள்ல அந்த பழைய காலங்களை குறித்து கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள்ல இந்த வெசல் கவர்னன்ட் அப்படின்ற முறை எப்படி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சிகள் பண்ணும்போது ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இந்த வெசல் கவர்னன்ட் எந்த முறையில எழுதப்படுமோ, இந்த வெசல் கவர்னன்ட் ஒரு 5 பார்ட்டா எழுதியிருக்காங்க. யாரு பண்ணாலும் அந்த காலத்து ராஜாக்கள், இது முழு பேர் என்னன்னா சுசீரியன் வெசால் கவர்னன்ட். சுசீரியன் வெசால் கவர்னன்ட், ராஜா அடிமை உடன்படிக்கை. சோ இந்த ராஜாவுக்கும் இந்த அடிமை ராஜாவுக்கும் உடன்படிக்கை ஏற்படுகிற எல்லா விஷயங்களையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எக்ஸாக்டா இந்த உபாகம புஸ்தகம் அதே மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உபாகம புஸ்தகமும் 5 பார்ட் ஸ்ட்ரக்சர். இந்த வெசல் கவர்னன்ட் 5 பார்ட் ஸ்ட்ரக்சரும் இந்த உபாகம புஸ்தகத்துல ஃபுல்ஃபில் ஆயிருக்கு.
எப்படி பாத்தீங்கன்னா உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் ஒரு முன்னுரை, ஒரு ப்ரீ ஆம்பிள். இந்த முதல் 4 அதிகாரமும் ஹிஸ்டாரிக்கல் ப்ரோலோக். ஹிஸ்டாரிக்கல் ப்ரோலோக்னா நான் சொன்ன ரிவ்யூ. இது வரைக்கும் இந்த உடன்படிக்கை, இந்த கின்ஷிப் கவனன்ட் ஏன் ஏற்பட வேண்டியிருந்தது, யாரோடு ஏற்பட்டுச்சு, எந்த சூழ்நிலையில் ஏற்பட்டுச்சு, அதை எப்படி இவங்க பின்பற்றினாங்க, இதை ரிவ்யூ பண்றாங்க. இந்த காலகட்டம் வரைக்கும் உள்ள அந்த கவனன்ட்டை குறித்ததான கேனான வாஸ்து பார்க்கறாங்க. வாஸ்து பார்த்த பிறகு 5வது அதிகாரத்திலிருந்து 26வது அதிகாரம் வரைக்கும் இந்த டியூட்டரானமி புஸ்தகத்துல, இந்த உபாகம புஸ்தகத்துல ஸ்டிப்புலேஷன்ஸ், கமாண்ட்மெண்ட்ஸ், நீ இப்படி இப்படி நடக்கணும், நீ இந்த மாதிரி இருக்கணும், இதை செஞ்சவங்களுக்கு இந்த தண்டனை, இதை செஞ்சவங்களுக்கு இந்த தண்டனை, நீ இந்த மாதிரி பண்ணினா இந்த தண்டனை, பையன் அப்பாவை எதிர்த்தா கல்லெறிந்து கொல்லணும், ஒரு கண்ணை எடுத்துட்டா இன்னொரு அதே ஆள் கண்ணோட யார் குத்துனாங்களோ அவங்க கண்ணை என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அங்கு சொல்லப்பட்டுச்சு. இந்த ஸ்டிப்புலேஷன்ஸ்ல, இந்த ஆப்ளிகேஷன் ஸ்டிப்புலேஷன்ஸ் நியாயப்பிரமாணம்னு சொல்றோம். இந்த நியாயப்பிரமாணத்தை தான் நான் சொன்ன ஏற்கனவே, இந்த ஹமுராபி, கோட் ஆஃப் ஹமுராபி, அந்த ராஜாவுக்கு இந்த கட்டளைகள் எல்லாம் அந்த பலகைகள்ல எழுதி வச்சிருந்தாங்க. அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதனால என்ன சொல்லிட்டாங்க, மோசே அந்த கட்டளைகளை காப்பி அடிச்சிட்டாருன்ட்டாங்க. ஏன்னா அது மோசே பிறப்பதற்கு 300 வருடங்களுக்கு முன்னால உள்ள விஷயம். ஆனா உண்மை அது கிடையாது. உண்மை என்னன்னு சொன்னா, அந்த கட்டளை வாசித்து பார்த்தா அந்த கட்டளைகள்ல நிறைய, இந்த கட்டளைகள் அப்படியே எழுதப்பட்டிருந்தாலும் அந்த கட்டளைகள்ல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்றது மோசே எழுதப்பட்டது இல்ல, ஹமுராபி எழுதியிருக்கிறார். ஆனா என்ன விஷயம் சொன்னா, அந்த காலங்கள்ல ஒரு ஆள் ஒரு இப்போ ஒருத்தர் என் கண்ணை புடுங்கிட்டாருன்னா, என் ஜாதிக்காரங்க அல்லது என்னுடைய இனத்தில் உள்ளவங்க அல்லது என் குடும்பத்தில் உள்ளவங்க போய் அவர் கண்ணை மட்டும் நோண்ட மாட்டாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லார் கண்ணையும் தோண்டி போட்டுருவாங்க, குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. அப்போ நீதி செய்யப்படுது. எப்படி நீதி செய்யப்படுதுன்னா, ஒரு கண்ணு போனதுக்கு 10 கண்ணு போக கூடாது, ஒரு கண்ணு போனா ஒரு கண்ணு தான். இது நமக்கு இப்ப இருந்து பாக்குறதுக்கு, ஒருத்தன் அடிச்சுட்டான்னா நீ ஏன் திருப்பி அடிச்ச, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, அப்படி சொல்லுகிற ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால கண்ணுக்கு கண்ணுனும் போது நமக்கு கொடுமையே தெரியுது. கண்ணுக்கு கண்ணா, ஒரு கண்ணை குத்துனா இன்னொரு கண்ணை குத்திடணுமா அப்படி தெரியுது. இல்ல, ஒரு கண்ணை குத்துனா 10 கண்ணை குத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல போய் ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணு தான் அப்படின்னா அது ரொம்ப நியாயமா தெரியுது. அவங்க கண்ணோட்டத்தை பார்க்கும்போது அது ரொம்ப நியாயமா தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த ஹமுராபி கோட்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஜட்ஜா இருந்தாருன்னா அவருக்கு தனி ஒரு சட்டம், பணக்காரரா இருந்தாரு ராஜ குடும்பத்தில் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரியான சட்டம், அதே குற்றம் தான், ஆனா அவங்களுக்கு ஃபைன் கட்டினா போதும். அதே இவங்க ஒரு குடியானவனோ ஒரு வேலைக்காரனோ ஒரு அடிமையோ இருந்தா அவனுக்கு கடுமையான தண்டனை, தூக்கி கடல்ல போடணும், நதியில போடணும், இப்படிலாம் அதுல எழுதப்பட்டிருக்கு. ஆனா மோசே சட்டத்தை கொடுக்கும் போது எல்லாரையும் ஒரே மாதிரியாக, இது யார் செஞ்சிருந்தாலும் இதுதான் குற்றம் என்று சொன்னால் இதுதான் தண்டனை அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த சட்டங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லி சொன்னா அவன் கொல்லப்படணும், அவன் கை வெட்டப்படணும் அப்படிலாம் இருக்கு. இங்க ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லி சொன்னா 7 மடங்கு திருப்பி கொடுக்கணும். அப்போ வே பண்ணி பாக்குறாங்க. இப்ப பாருங்க, இப்போ பல தேசங்கள்ல இந்த தூக்கு தண்டனை கிடையாது, தூக்கு தண்டனை கிடையாது. அப்ப சில தேசங்கள்ல தூக்கு தண்டனை இருக்குது, இந்தியா மாதிரி சில தேசங்கள்ல தூக்கு தண்டனை இருக்கு. இப்ப தூக்கு தண்டனை இல்லாத நாடுகளை இந்த தூக்கு தண்டனை இருக்கிற நாடுகள் உயர்வா பாக்குது. பரவாயில்லையே, மனுஷனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவங்க தூக்குல கூட போடுறது இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சட்டங்கள் ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஆகுது. ஹியூமன் ரைட்ஸ் சொல்றோம் இல்லையா, அதே இன்னும் சில நாடுகள் இருக்குது, அங்க இன்னைக்கு வரைக்கும் பெரம்படி, நடு ரோட்ல வச்சு தூக்குல போடுறது, கல்லடிச்சு கொல்றது, இப்படி சட்டங்கள் இன்றைக்கும் இருக்குது. அதை பார்க்கும்போது இன்னும் நாகரிகம் அடையாத நாடுகள், இன்னும் சிவிலைஸ்ட் ஆகல அப்படி சொல்றாங்க. அப்போ இதே கட்டத்தை அங்க கொண்டு போனீங்கன்னு சொன்னா, த மோஸ்ட் சிவிலைஸ்டு குரூப் எதுன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரால் சட்டம் கொடுக்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்க தான் மோஸ்ட் சிவிலைஸ்டு குரூப். ஏன்னா மற்ற நாடுகளில் உள்ள சண்டைகளை தண்டனைகள்லாம் இதை விட மிக கொடூரமாக இருந்தது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, மறுபடியும் தேவனுடைய இருதயம் நியாயப்பிரமாணம் என்று யோசிக்க கூடாது. இட் இஸ் நாட் காட் ஸ்டாண்டர்ட், இட் இஸ் நாட் காட் ஹார்ட் டு ரிவீல். தேவன் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தல நியாயப்பிரமாணத்துல.
வெட்டினவனை வெட்டு, ஒரு கண்ணை புடுங்கினா நீ ஒரு கண்ணை அப்படின்னு தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தல. அந்த ரீஜெனரேட் ஆகாத, மறுபடி பிறக்காத, உள்ளுக்குள்ள எந்த மாற்றமும் அடையாத அந்த மக்கள், இருதயத்துல மாற்றம் இல்லாத அந்த மக்கள் மற்ற மக்களிடத்திலிருந்து மேம்பட்டவர்களாக, மற்றவருடைய சட்டத்தை விட இவருடைய சட்டங்கள் உயர்வானதாக தேவன் அவர்களுக்கு மாற்றி கொடுத்தார். அதுதான் இந்த ஸ்டிபுலேஷன்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ். ஒரு வெசால் கவர்னன்ட்ல உள்ளவங்களுக்கு இது பெரிய ஸ்லாக்கியம் தான். இன்னும் சொல்ல போனா தேவன் அங்கேயும் தம்முடைய அன்புல தான் அவர் வேலை செய்கிறார். இந்த வெசால் அடுத்தது 27வது அதிகாரம், உபாகமம் 27வது அதிகாரம் வந்தீங்கன்னா அங்கதான் ஃபைனல் சாங்ஷன்ஸ், ஃபைனல் சாங்ஷன்ஸ், கடைசியாக அது எப்படி நடைபெறுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுல 27வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 27வது அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளியுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொன்னார்கள்னு போடல, சொல்ல கடவர்கள். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையும் பாருங்க, ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். ஆமேன் 26வது வசனம் வரைக்கும், இந்த நியாயப்பிரமாண வார்த்தையெல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அதாவது இது எப்படி நீங்க பார்க்கணும்னா, ஒரு யுத்தத்துல பிடிச்சிட்டாங்க, பிடிச்ச அந்த கைதிகளை கையை தூக்கி தலைமையில வைக்க சொல்லியிருப்பாங்க. இப்படி கையை தூக்கி தலைமையில வச்சிருக்கும் போது அந்த ஜெயிச்ச நாட்டுக்காரன் துப்பாக்கிய தலைமையில வச்சுக்கிட்டு எனக்கு கீழ்ப்படிவியா, கீழ்ப்படிவன் சொல்லு அப்படின்னு சொன்னா, ஆமா ஆமா அப்படி சொல்றது போலதான் ஆமேன் ஆமேன்னு சொன்னாங்களே தவிர மன விருப்பத்தின் அடிப்படையில் இல்ல. ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் என்பது கட்டளை. ஆமேன் மனமும் அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லல. ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் அப்படின்னா அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 28 அதிகாரத்துல தான் நம்ம எல்லாருக்கும் பைபிள்ல எது தெரியுதோ தெரியலையோ, உபாகமம் 28 எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுல ஆசீர்வாதங்கள் இருக்குது, சாபங்கள் இருக்குது, வாலாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் இதெல்லாம் இருக்குது. இதுல கூட நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எப்பொழுதுமே தேவன் தண்டிக்கிறார் அல்லது தேவன் தான் இந்த நோயை கொடுத்துட்டாரு, புண்ணு வந்துருச்சு, இது ஒரு சாபம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நீங்க அதை வாஸ்து பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல என்ன நடந்துச்சோ அதே தான் இங்க நடக்குது. ஆதியாகமத்துல ஆண்டவர் சொன்னாரு, இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்படின்னா இந்த கனியை புசிக்கும் நாளில் நான் உன்னை சாகடிப்பேன் இல்ல, இந்த கனியை புசிச்சுனா உனக்கு என்ன நடக்கும்னு சொல்றாரு. அதே போல இந்த உபாகமம் 28ல இது மாதிரி இதெல்லாம் கேட்டு நடந்தினா நீ நல்லா இருப்ப, கேட்டு நடக்கலன்னா உனக்கு இந்த வியாதிகள்லாம் வந்துரும் அப்படின்னு எச்சரிக்கிறார். அப்போ இது தேவன் தண்டிக்கல, தேவன் கான்சிக்வன்ஸ சொல்றார். இப்படி செஞ்சினா இப்படி வரும்னு சொல்லிட்டு, அப்ப அதை செஞ்சு அது வந்த பிறகு ஆண்டவர் அனுப்பிட்டாரு. நான் அவர் சொன்னதை கேட்கல இல்லையா, அதனால அவர் என்ன அடிச்சு விட்டாரு. அவர் என்ன சொல்றதை கேட்கறதுக்கு திரும்பி கொண்டு வரும்படி என்ன அடிக்கிறாரு, திருத்துறாரு. இல்ல இல்ல, அது கான்சிக்வன்ஸ். பாவத்திற்கு தண்டனை வேற ஒன்றும் இல்ல, அந்த பாவமே தான் தண்டனை. பாவத்திற்குன்னு ஒரு தண்டனை தேவையே இல்லை. ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைகிட்ட நீங்க சொல்றீங்க இந்த நெருப்பை தொற்றாதமா அது சுற்றுறோம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அந்த பக்கம் போகும்போது அந்த பிள்ளை அந்த நெருப்பை சுட்டுருச்சு, நெருப்பை தொட்டுருச்சு, தொட்ட உடனே கை வெந்து போயிடுது. கை வெந்து போன உடனே எப்படி நீ கையை வேக வைக்கலாம் அப்படின்னு யாரும் தண்டிக்கிறது இல்ல. கையை வேக வச்சதுக்காக ஒரு தண்டனை கிடையாது, கிடையாது. கையை வேக வச்சதுக்கு மருந்து. கையை வேக வச்சுக்கிட்டாங்களே அதுவே தான் அவங்களுக்கு தண்டனை. அந்த நேரத்தில் அவங்க உடல் போகிற ரணம் இருக்குதே அதுவே தான் அவங்களுக்கு தண்டனை. அந்த வேதனையை நாம படக்கூடாது என்பதற்காக தேவன் முன்னமே இது தொட்டா எவ்வளவு வேதனையா இருக்குன்றத சொல்லிட்டு போயிட்டாரு. அதை மீறி தொட்டுட்டு இப்ப தேவன் என்ன சுட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது, தேவன் என் சரீரத்தை வேக வைக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. இதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தேவனுடைய இருதயம் எப்பொழுதுமே மன்னிப்பும் அன்பும் நிறைந்ததாக இருக்கிறது. தேவனுடைய இருதயத்துல மனுஷனை வதைக்கிறதோ தான் சொல்றத கேட்கலன்னா அவனை போட்டு அடிக்கிறதோ அவருடைய நோக்கம் கிடையாது. அவருக்கு தெரியும் நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புகிறாய்.
அவனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அவன் உண்டாக்கப்பட்டதே நிர்வாணியா தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். நோவா காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிறந்தது முதல் அவனுடைய இருதயம் அப்படிதான் இருக்குது, அதனால நான் அழிக்க மாட்டேன் அப்படி சொல்றாரு. அவன் பிறந்தது முதல் அவன் நினைவு அப்படிதான் இருக்குது. அப்ப இங்க என்ன நம்ம பாக்குறோம்னு சொல்லி சொன்னா, இந்த வெசல் கவர்னன்ட்ல ஆண்டவர் மாற்றதுக்கான ஒரு காரணம், இவங்க கின்ஷிப் கவர்னன்ட்ல ஒழுங்கா நடந்துக்கல. இந்த உபாகம புஸ்தகம் வெசல் கவர்னன்ட்னுடைய சரியான அடையாளமாக இருக்கிறது. இதுதான் 27 28 நம்ம பார்க்கிற விஷயங்கள். 30வது அதிகாரம் வரைக்கும் அதுதான் நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த 30வது அதிகாரம் பார்க்கும்போது இந்த முடிவுக்கு கொண்டு வரும்போது அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும் பொழுது, நீ உன் தேவனாய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து செவி கொடுத்தால் திரும்பி சேர்த்து கொள்வார். நீ இதுல இருந்து நீ மாறுறன்னு சொல்லி சொன்னா உனக்கு மறுபடியும் நன்மை நடக்கும். உனக்கு மறுபடியும் கர்த்தர் என்ன பண்றாரு, சேர்த்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, இது ஏதோ அன்றன்று நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்காக இது சொல்லப்படுகிறது அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்னொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வாக்கு தத்தங்கள்னு சொல்லி ஃபெய்த் டீச்சிங்ல இப்படிலாம் சொல்றோம். காலையில எழுந்தோடனே சொல்லுங்க, நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், கீழாகாமல் மேலாவேன், என் வீட்டுல மாப்பு செய்கிற தொட்டி எண்ணெய் பாத்திரமும் குறையாது இருக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உண்மை, பியூர்லி அதெல்லாம் உண்மை. அதுல ஒரு பெரிய மனோ தத்துவம் இருக்குது. மனோ தத்துவக்காரங்க கூட அதான் சொல்றாங்க, இப்படிலாம் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆனா பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நாம நம்மள ஒருவராக பார்க்கிறோம். அதாவது என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படி பார்க்கிறோம், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை கர்த்தர் சபிப்பார் அப்படி பார்க்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. நீ நன்றாயிருப்பதற்கும் சொல்லல, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களும் சாபங்களும் ஒரு தனிப்பட்ட ஆளுக்குரியது அல்ல என்பதே ஒரு பெரிய வெளிச்சம். இது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு இல்ல, இஸ்ரவேல்ல உள்ள ராமசாமிக்கோ இஸ்ரவேல்ல உள்ள அலெக்சாண்டருக்கோ கிடையாது. அவங்களாம் இருந்தாங்களான்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு கிடையாது. இது இஸ்ரவேல் மொத்தத்துல. ஏன்னா இதை எப்படி விளக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா, நம்முடைய மைண்ட்ல இந்த மொத்தத்துல ஆசீர்வதிப்பாரு இந்தியாவே அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் வர ஆசீர்வாதத்துல எனக்கு பங்கு இருக்குது. இந்தியா கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்படுறேன். அப்ப இஸ்ரவேல் மொத்தமும் சேர்ந்து நல்லா இருந்தா நல்லா இருக்கும், கஷ்டப்பட்டா கஷ்டப்படும். அவங்க சிந்தனை தனி ஒருவனாக சிந்தித்தது கிரேக்க கலாச்சாரத்துக்கு பிறகுதான், அதையும் அகஸ்டின் வந்த பிறகுதான் இந்த ஐஎம் அப்படிங்கிற ஐ அப்படிங்கிறத, சாரி ஐஎம் இல்ல ஐ, அத அவர் ஒரு ஒரு மனிதனை குறிக்கிற ஒரு சொல்லாக அவர் தான் அறிமுகப்படுத்துறாருன்னு சொல்றாங்க. ஆச்சரியமான விஷயம். அது வரைக்கும் இந்த மனதிற்குள்ளாக நான் எனது என்று சிந்திக்க முடியல, நாம் நமது அப்படி சிந்திச்சிருக்கிறாங்க. அதுலதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இந்த உபாகமம் 28 வர்ற ஆசீர்வாதங்கள் சாபங்கள் எல்லாம் எப்படி பார்க்கறோம்னு சொல்லி சொன்னா, அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த எனக்காக மரித்தார் அப்படின்ற கான்செப்ட் வருது இல்லையா. நியாயப்பிரமாணத்தின் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான், அவர் நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று விடுதலையாக்கி அப்படின்னும் போது ஒவ்வொரு நபரா அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குற மாதிரி எல்லாம் யோசிக்கிறோம். இல்ல, அவங்களுடைய மனம், அவங்களுடைய எண்ணம் எப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க ஒரு குரூப்பை தான் பாக்குறாங்க. இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும், மோசேவே யோசுவாவே ஆரோனே அப்படி சொல்லல, இஸ்ரவேலே முழு ஜாதி பிரிவையும் அவர்கள் சொல்லுகிறாங்க. அப்போ இங்க 30வது அதிகாரத்துல நீ மனம் திரும்பி உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும், இந்த உன்னை சிங்குலர்ல வரும்போது நாம ஒரு நபரை யோசிக்க கூடாது, இஸ்ரவேலை, இஸ்ரவேல் அதை யோசிக்கணும். இஸ்ரவேல் நான் பிறகு உங்களுக்கு பேசும்போது அதை சொல்லுவேன். இந்த இது ஒரு இஸ்ரவேல், முழு இஸ்ரவேலையும் ஒரு நபராக இங்க பேசுகிறார். ஆனா இயேசு பத்தி சொல்லும் போது ஒரு நபரை முழு இஸ்ரவேலாக பேசுகிறார். இங்க முழு இஸ்ரவேலையும் ஒரு நபர். ஆனா எகிப்திலிருந்து என் பிள்ளையை கொண்டு வருவேன், என் குமாரனை வரவழைப்பேன் சொல்ற அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபர் முழு இஸ்ரவேலுக்கு அடையாளமா இருக்கிறார்.
சரி, இங்க என்ன சொல்லப்பட்டிருது? உன்னை சிதறடித்து எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திருப்பி சேர்த்துக் கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையாந்திர திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து. இந்த விஷயத்தை ஏன் நான் வாசிக்கிறேன்னா, இந்த சிதறடிக்கப்பட்டு திரும்ப கூட்டுகிற விஷயத்தை இப்போ கடைசி காலத்துல கர்த்தர் வந்து இவங்களெல்லாம் கூட்டி சேர்க்கிறாரு அப்படி சொல்றாங்க. இப்போ எருசலேம்ல எல்லாரையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு. தயவு செய்து அதுல இருந்து நான் முரண்படுகிறேன். அப்படி இல்லை. ஏன்னா இந்த கூட்டி சேர்ப்பது எங்க சொல்லப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எந்த வருகைக்கு முன்பாக? முதலாவது வருகைக்கு முன்பாக. எப்படி முதலாவது வருகைக்கு முன்பாக சொல்றோம்? ஆறாவது வசனம், உன் தேவனாய கர்த்தர் நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுகிறதை பற்றி முதலாக ஆண்டவர் பேசுகிறார். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுகிறது. இதுதான் யோவான் 8வது அதிகாரத்துல ஆண்டவருக்கும் யூதர்களுக்கும் நடந்த வாக்குவாதம். நீங்க நினைக்கிறீங்க ஆபிரகாம் பிள்ளைன்னு சொன்னா இந்த நுனித்தோலை வெட்டிட்டா போதும், சரீர பிரகாரமா நுனித்தோலை வெட்டிட்டா போதும்னு சொல்றீங்க. கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், இருதயத்துல உங்களுக்கு விருத்த சேதனம் வேணும். இருதயத்துல என் வார்த்தையை நம்பணும்ன்றார். அததான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இருதயத்தையும் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. அப்ப எப்ப அந்த விருத்த சேதனம் நடக்க போது? இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை. அவர் இந்த உலகத்துல மனு உருவாக வந்த போது, இந்த மனு உருவாக வந்த இந்த சம்பவத்துக்கு முன்பாக எஸ்ரா காலத்துல, நெகேமியா காலத்துல இந்த ஜனங்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு இந்த இடம் ஒரு டைம் பீரியடா இருக்கு. எந்த காலகட்டம் என்பதை காண்பிக்கிற ஒரு விஷயமாக இது இருக்கிறது. சரி, இப்போ நம்ம வேகமாக இந்த கர்ஸ் ஆஃப் த லா, எப்படி இந்த கர்ஸ் வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அல்லது இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது என்ன அப்படின்னு சொன்னா, நாம எப்படி நினைக்கிறோம்னா, இந்த கட்டத்தை அப்படி மீறிட்டோம்னா, ஒரு கோடு போட்டிருக்கோம், அந்த கோட்டை அப்படி மீறிட்டோம்னா உடனே நியாயப்பிரமாணத்தின்படி ஜட்ஜு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்தோட கூட அது சொல்லப்படலை. ஏன்னு சொன்னா, உபாகமம் 29வது அதிகாரம் 22வது வசனம், அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வியாதிகளையும் நோய்களையும் காணும் போது, அப்போ நோய் வந்தால் இல்ல, கண்டிப்பா நோய் வரும் அப்படி சொல்றாரு. அவர்களை கோபத்தினாலும் உக்கிரகத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவருடைய தேசத்திலிருந்து வேரோட பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். அப்போ அவர்கள் தோற்று போவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள் என்பது தீர்க்க தரிசனம். அவங்களுடைய ஃபெயிலியரை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார். அதான் இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதுக்கு அடுத்தது இந்த உபாகமம் புஸ்தகத்துல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இவைகள் எல்லாம் கட்டளைகள் சொல்லப்பட்டிருந்தா கூட இவைகள் கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு, அல்லது இயேசு கிறிஸ்து யாராலையும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது, அதனால இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து அதை நிறைவேற்றினார் அப்படி சொல்றோம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறினாரே தவிர இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலன்றது அவங்க குற்றச்சாட்டு. இப்போ இங்க என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. இன்றைக்கு நான் விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. இந்த இடத்து பகுதியை தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் பவுல் இந்த இடத்தை அங்க பிளே பண்றார். இந்த இடத்தை கொண்டு அங்க சூட் பண்றார். இருதயத்துல விசுவாசித்து வாயினால் சொன்னால் அறிக்கை பண்ணப்படும் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கான வசனத்தை இங்க இருந்து தான் எடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். நம்முடைய நேரம் குறைவா இருக்கிற காரணத்தினால அதற்குள்ள நான் போகல. அது மாத்திரமல்ல, இந்த இதெல்லாம் எழுதி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, 31வது அதிகாரம் 16வது வசனம், கர்த்தர் மோசையை நோக்கி, நீ உன் பிதாக்களுடைய படுத்துக் கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுக்குள்ளே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். மீறினால் இல்ல, நீ போயிட்ட பிறகு இவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும்னா மீறுவாங்க. அதனால நீ என்ன பண்ணு, இதெல்லாம் சொல்லி அன்றைக்கே 21 அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களுக்கு தொடரும் போது அவர்கள் சந்ததியார் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமாக சாட்சி பகரும். எது? அவங்க பாட்டே அவங்களுக்கு விரோதமாக சாட்சி பகரும்.
அவங்க பாட்டு, இந்த மோசே எழுதின பாட்டு அவர்களுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் அவங்களே சொல்லிக்கிற பாட்டு. நல்லா யோசித்து பாருங்க, பைபிள் வாஸ்தவங்களா தான் தெரியும். வெளிப்படுத்தின விசேஷத்துல இதை தான் சொல்லியிருக்குது, அவர்கள் மோசேயின் பாட்டை பாடினார்கள். அதுதான் நல்ல விஷயம் இல்லைங்க. மோசே பாட்டை பாடுறது, மோசே பாட்டை பாடுறதுன்றது தனக்கு தானே நீ நியாய தீர்ப்பை சொல்லிக் கொள்கிறது. நாங்க தோத்து போறோம் அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அதுதான் இங்க 30வது வசனத்துல, இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களை அவன் பாடுறான். அந்த பாட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நாங்க தோத்து போறோம், எங்களுக்கு இந்த வியாதிகள் வரும், இதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. மோசேயின் பாடல் என்பதும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மோசேயின் பாடல் தான் இங்க பாடுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த மோசேயின் பாடலை தான் அவங்க பாடுறாங்க. சோ இதுதான் வெசால் கவனன்ட். வெசால் கவனன்ட் வந்து நாம சொல்ல வருகிற இந்த விஷயத்துல சொல்ல வருகிற விஷயம் என்ன? நிச்சயமாக இந்த உடன்படிக்கை தேவனுடைய மனம் இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இந்த தேவனுடைய இருதயம் என்பது எப்பொழுதுமே மன்னிப்பும் இரக்கமும் மறுபடியுமாக அந்த ஃபெலோஷிப்ல அவங்களை கொண்டு வந்து ரீஸ்டோர் பண்றதுதான் தேவனுடைய இருதயமே தவிர தேவன் தண்டிக்கிறவர் அல்ல என்பதை இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியங்கள். அடுத்த செஷன்ல சந்திப்போம்.